நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம 1857 பெரும் புரட்சி அந்த தலைப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த இன்னைக்கு ஜூம் மீட்டிங்கில் ஏ செக்ஷன்லேருந்து ஜி செக்ஷன் வரைக்கும் இருக்கீங்க, எல்லாருமே கம்பைண்ட் ஆகிருக்கீங்க இதில். ஸோ எல்லாத்துக்குமே யூனிஃபார்மாக தான் கிளாஸ் போயிட்டுருக்கு. இந்த ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஸ்டூடெண்ட்லேருந்து புதுசாக வந்திருக்கவங்க, புது ஸ்டூடெண்ட் வரைக்குமே எல்லாத்துக்குமே யூனிஃபார்மாக தான் இந்த கிளாஸ் நோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா கிளாஸுக்குமே பார்த்தீங்கன்னா 1857 பெரும் புரட்சி அந்த தலைப்பில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக இந்த புரட்சியை பற்றி என்னென்ன அறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம், அதோடு நிறுத்தியிருந்தோம். ஸோ காரணங்கள்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருந்தது. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். தலைப்பு இன்னைக்கு மேக்ஸிமம் முடிக்கலாம். ஸோ காரணங்கள் அந்த தலைப்பிலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதே போல் இந்த ரிவிஷனில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கவனிக்கணும். ஸோ ரிவிஷனில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கவனிங்க. இப்போ இந்த குரூப் ஒன்னுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எழுத போகிறதுனால இதுக்கு முன்னாடி சார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்க வீடியோ எல்லாமே கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ வந்து மியூட் பண்ணாமல் இருப்பீங்க போல இருக்கு. சேட் பண்ணாதீங்க, இது கிளாஸ் கவனிக்க வேண்டிய கிளாஸு. இதில் சேட் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு அதுக்காக நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். யாரும் சேட் பண்ண வேண்டாம், வீடியோ எல்லாமே மியூட் பண்ணி வைங்க, ஆஃப் பண்ணி வைங்க. நம்ம என்ன நடத்துகிறோமோ அதை மட்டும் கவனிங்க, சரிங்களா? ஸோ இந்த குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எழுத போகிறதுனால உங்கள் கையில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் நல்லா தரவாக ஒரு டைம் ரிவிஷன் பாருங்கள் எல்லா நண்பர்களுமே. பழைய ஸ்டூடெண்ட் எல்லாமே நீங்கள் கவனிங்க. அதே போல் புது ஸ்டூடெண்ட்டுக்கு கையில் ஏதாவது கொஷின் பேப்பர் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா நீங்களும் ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் அது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் என்னென்ன டெஸ்ட் நடத்தியிருக்கிறோம், நம்ம ஸ்கூல் புக்கில் நடத்தியிருக்கோம், கிளாஸ் நோட்ஸில் நடத்தியிருக்கிறோம். இதனுடைய கொஷின் பேப்பர் ரிவிஷன் எக்காரணத்தை கொண்டு ஒரு டைம் பார்த்துட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக. இந்த கொஷின் நானும் பின்னாடி பார்த்தேன், கொஷின் திருப்பி பார்த்தேன். ஸோ எல்லா கொஷினுமே நல்ல ஸ்டாண்டர்டான கொஷின், ஸ்கூல் புத்தகத்திலேருந்து எடுத்து கொடுத்த கொஷின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு. அதை கம்பல்சரி எல்லாருமே ஒரு ரிவிஷன் விட்டுட்டு தான் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் போகணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் கம்பல்சரி வச்சுக்கங்க, அது அவசியமான தேவை. நிறைய கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஷின், லெசனாக நம்ம வந்திருக்கோம், ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு பாட வாரியே வந்திருக்கோம். எக்காரணத்தை கொண்டு அந்த கொஷின் மிஸ் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன், அந்த கொஷின் வந்து நீங்கள் கம்பல்சரி ரிவிஷன் பார்த்துட்டு தான் நீங்கள் டெஸ்ட் அப்பியர் ஆகணும். அதுக்கு டைம் ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஷின் அது. ரைட், இப்போ சப்ஜெக்ட் வரலாம். 1857 பெரும் புரட்சி. ஸோ இந்த புரட்சி தொடர்பாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால புரட்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் இது ஒரு டாப்பிக்காக இருந்தது நமக்கு. ஸோ புலித்தேவர்லேருந்து ஒரு ஸ்டேஜ் 1806 வேலூர் புரட்சி வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி இப்போது 1857 பெரும் புரட்சி லாஸ்ட் கிளாஸில் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பெரும் புரட்சியுடைய நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்துருக்குறோம். இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயரை வெளியேற்றுவது தான் இந்த புரட்சியுடைய நோக்கம். அதே போல் 1806 வேலூர் புரட்சியுடைய நோக்கமும் அதுதான், இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயரை வெளியேற்றுவது. இது ரெண்டு தான் இந்த புரட்சியுடைய, இந்த ரெண்டு புரட்சியுடைய நோக்கமும் ஒன்று தான், இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயரை வெளியேற்றுவது தான். ஸோ அந்த புரட்சியை பற்றி என்னென்ன அறிஞர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு வி.டி. சாவர்கர் என்ன சொன்னார், முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொன்னார். ஆர்.சி. மஜும்தார் என்ன சொன்னார், லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். முதலும் அல்ல, இந்தியா முழுவதும் அல்ல, முதல் இந்திய சுதந்திர போரும் அல்ல அப்படின்னாரு. இதேபோல் ஜான் சீலி என்ன சொன்னார், இந்த மாதிரி பல்வேறு அறிஞர்கள் சொன்னதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது அந்த புரட்சிக்கு உண்டான காரணங்கள் அந்த தலைப்பிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதில் பாருங்கள், உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. 1857 பெரும் புரட்சிக்கு உண்டான காரணங்கள் என்ன காரணங்கள்னு பார்க்கலாம். நிறைய ரீசன்ஸ் இதுக்கு இருக்குது. நம்ம 1806 வேலூர் புரட்சிக்கு இராணுவ சீர்திருத்தம் தான் அடிப்படை காரணம் அப்படின்னு சொன்னோம். புரட்சி உடனே வெடிக்க காரணம் புதிய வகை தலைப்பாகை அப்படின்னு படித்தோம் வேலூர் புரட்சியை பொறுத்த வரைக்கும். அதை சிம்பிளாக சுருக்கி சொல்லிடலாம்.
இராணுவ சீர்திருத்தம் அடிப்படையான காரணம். ஜான் கிராடக் அறிமுகப்படுத்தினது. இதேபோல புதிய வகை தலைப்பாகை அக்னியூ. இது 2 தான் புரட்சிக்கு காரணங்கள்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் 1857 பெரும் புரட்சியை பொறுத்தவரைக்கும் பல்வேறு காரணங்கள் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். நிறைய காரணங்கள் அதுக்கு அதுக்கு இருக்கு இந்த புரட்சிக்கு. அதில ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அரசியல் காரணங்கள். இந்த அரசியல் காரணங்கள்ல வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டம். இது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் அப்படிங்கிறான். 1857 பெரும் புரட்சி. 1857 பெரும் புரட்சியில யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா, ஆங்கிலேயரால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மன்னர்கள் மற்றும் சிப்பாய்கள் இவங்க சேர்ந்து நடத்தினது தான் இந்த 1857 பெரும் புரட்சி. ஸோ இதனால அந்த புரட்சி நடந்தது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அரசியல் காரணம். அதில ஃபர்ஸ்ட் பாருங்க வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டம். என்ன இயர்ன்னு கேட்டா 1798. இந்த துணைப்படை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவுல 1798. அப்போதைய ஆங்கில கவர்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா வெல்லஸ்லி. துணைப்படை திட்டத்தை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்ம. புது கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ரிவிஷனுக்கும் படிச்சிருப்பீங்க. ஒரு சுதேச அரசர் ஆங்கிலேயருடைய துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா, அந்த சுதேச அரசர் தன்னுடைய நாட்டையே ஆங்கிலேயருக்கு விட்டுக் குடுக்கிறதுக்கு சமம். ஏன்னா, அந்த சுதேச அரசருடைய ராணுவம் கலைக்கப்பட்டு, துணைப்படை திட்டத்து அடிப்படையில ஆங்கிலேயருடைய ராணுவம் தான் இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்ட மன்னருடைய நாட்டுல இருக்கும். உதாரணத்துக்கு திப்பு சுல்தான் இறந்த பின்னாடி, 4ஆம் மைசூர் போர்ல திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட பின்னாடி, மைசூர் துணைப்படை திட்டத்தை ஏத்துக்குச்சு. ஃபைனலா. இப்ப மைசூர் துணைப்படை திட்டத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மைசூருடைய ராணுவம் கலைக்கப்பட்டுட்டு, அதற்கு பதிலா ஆங்கிலேயருடைய ராணுவம் இருக்கும். இந்த ஆங்கிலேய ராணுவத்துக்கு சம்பளம் குடுக்குறது மைசூர் மன்னர். இப்போ மைசூர்ல ஆங்கில ராணுவம் இருந்தா, மைசூர் மன்னர் சொல்றதையே அவன் கேட்பான். ஆங்கிலேயர் சொல்றது தான் கேட்பான். அப்ப அது நாட்டையே பிரிட்டிஷ்காரனுக்கு விட்டுக் குடுக்குறதுக்கு சமம் தான். துணைப்படை திட்டம். இத அறிமுகப்படுத்தினவர் வெல்லஸ்லி. அந்த துணைப்படை திட்டத்த தானா முன்வந்து ஒரு அரசர் ஏத்துக்கிட்டானா பிரச்சனை கிடையாது. அவனுக்கு தேவை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான்ட்டு போயிரலாம். ஆனால் பல்வேறு அரசர்கள் மேல இந்த துணைப்படை திட்டம் கட்டாயப்படுத்தி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்ப துணைப்படை திட்டத்த கட்டாயப்படுத்தி நடைமுறைப்படுத்தினா, அந்த சுதேச மன்னருடைய அதிகாரங்கள் அதன் மூலமா பறிக்கப்படுது. உன்னுடைய சுதந்திரம் பறிக்கப்படுது. உன்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. ஸோ அப்ப துணைப்படை திட்டத்தினால மன்னர்கள் பாதிப்படைஞ்சான். துணைப்படை திட்டத்த கட்டாயப்படுத்தி ஒரு மன்னர் மேல திணிக்கிறது ஆங்கிலேயர். இது ஒரு வகையான நாடு இணைப்பு கொள்கை தான். இந்த துணைப்படை திட்டத்த விரும்பாத மன்னர்கள் இந்த துணைப்படை திட்டத்தினால பாதிப்படைஞ்சான். அதனால ஆங்கிலேயர் மேல அவனுக்கு கோபம் வந்தது. இது ஒரு காரணம். 1857 பெரும் புரட்சிக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன் முக்கியமானது. அதேபோல டல்ஹௌசியின் வாரிசு இழப்பு கொள்கை. தி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டல்ஹௌசியின் வாரிசு இழப்பு கொள்கை. இந்த வாரிசு இழப்பு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது 1848 1848. இக்கொள்கை மூலம் முதலில் இணைக்கப்பட்ட பகுதி சதாரா மற்றும் அயோத்தி இணைப்பு. ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ். முதல்ல டல்ஹௌசியின் வாரிசு இழப்பு கொள்கை. இப்படி வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டம் சொன்னோமோ, அதே போல டல்ஹௌசியின் வாரிசு இழப்பு கொள்கை ஒரு காரணம், அரசியல் காரணம். வாரிசு இழப்பு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1848. அதே போல இக்கொள்கை மூலம் முதலில் இணைக்கப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டா சதாரா பகுதி. சதாரா தான் ஃபர்ஸ்ட் இணைச்ச பகுதி. அதே போல அயோத்தி இணைப்பு அதுவும் ஒரு காரணம். அதே சென்டென்ஸ்ல கொடுத்துருங்க. முதல்ல இணைக்கப்பட்ட பகுதி சதாரா தான். அதோட நிறுத்திக்கணும் அந்த பாயிண்ட்டை. மற்றும் அயோத்தி இணைப்பு அதுவும் ஒரு காரணம், பொலிட்டிக்கல் ரீசன். இந்த அயோத்தி இணைப்பு 1856. அயோத்தி இணைப்பு எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1856. அயோத்தி இணைப்புக்கு பேர் என்ன பாருங்க, பகல் கொள்ளைன்னு சொல்றான். டல்ஹௌசியுடைய எந்த இணைப்பு பகல் கொள்ளை என அழைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அயோத்தி இணைப்பு. ஏன்னா அயோத்திக்கு வாரிசு இருக்கும், இருந்தாலும் இணைப்பார். என்ன சொல்லி இணைப்பார்னா நல்லாட்சி இல்லைன்னு சொல்லி இணைப்பார் அயோத்தியை. அயோத்திக்கு வாரிசு இருக்கும், வாரிசு இருந்தாலும் வாரிசு இழப்பு கொள்கை மூலமா இணைப்பார். என்ன சொல்லி இணைப்பார்னா நல்லாட்சி இல்லைன்னு சொல்லி இணைப்பார். அதை பத்தி பார்க்கலாம். வாரிசு இழப்பு கொள்கை டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு சுதேச மன்னர், அந்த சுதேச மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த சுதேச மன்னர் ஒரு பையனை தத்தெடுத்து தன்னுடைய தனிப்பட்ட சொத்துக்களுக்கு வாரிசா நியமிச்சுக்கலாம். ஒரு சுதேச மன்னர் அவருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த சுதேச மன்னர் தனிப்பட்ட முறையில் ஒரு வாரிசை தத்தெடுத்து, ஒரு குழந்தையை தத்தெடுத்து தன்னுடைய தனிப்பட்ட சொத்துக்களுக்கு வாரிசா நியமிச்சுக்கலாம். ஆனால் நாட்டை ஆள்வதற்கு அனுமதிக்க கூடாது. இந்த தத்தெடுக்கப்பட்ட வாரிசுக்கு நாட்டை
ஆட்சி செய்ய உரிமை இல்லை. அப்ப அந்த நாட்டை யார் எடுத்துப்பாங்கன்னா ஆங்கிலேயர் இணைச்சுப்பான். அதுதான் வாரிசு இழப்பு கொள்கை, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். வாரிசு இழப்பு கொள்கை பேர்லயே இருக்கு. ஒரு சுதேச மன்னர், அந்த சுதேச மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த சுதேச மன்னர் ஒரு பையனை தத்தெடுத்து தன்னுடைய தனிப்பட்ட சொத்துக்களுக்கு வாரிசா நியமிச்சுக்கலாம். ஆனா அந்த பையன் நாட்டை ஆள்வதற்கு அனுமதிக்க முடியாது. அதுதான் வாரிசு இழப்பு கொள்கை. சரி, இந்த வாரிசு இழப்பு கொள்கை எந்த பகுதிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகுன்னு கேட்டாங்கன்னா, துணைப்படை திட்டத்தை எந்த சுதேச அரசர் ஏத்துக்கிட்டாரோ அந்த சுதேச அரசருக்கு ஆண் வாரிசு இல்லை என்றால் இந்த வாரிசு இழப்பு கொள்கை அப்ளை ஆகும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வாரிசு இழப்பு கொள்கை எந்த பகுதியில் அப்ளிகபிள் ஆகுன்னு கேட்டாங்கன்னா, துணைப்படை திட்டம் எந்த அரசுல நடைமுறையில் இருக்கோ அந்த அரசருக்கு ஆண் வாரிசு இல்லை என்றால் இந்த வாரிசு இழப்பு கொள்கை அப்ளிகபிள் ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கிட்ட ஒரு மன்னர், அந்த மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை. அப்ப அந்த பகுதி யார் எடுத்துப்பாங்க? ஆங்கிலேயர் எடுத்துப்பான். அதான் வாரிசு இழப்பு கொள்கை. இப்போ இந்த வாரிசு இழப்பு கொள்கையினால யார் பாதிக்கப்படுறாங்க? மன்னர்கள் பாதிக்கப்படுறாங்க. பல்வேறு பகுதி அதன் மூலமா இணைக்கிறார் டெல்லோசி, வாரிசு இழப்பு கொள்கை மூலமா. அதில் முதல்ல இணைச்ச பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கோம், சதாரா பகுதி. வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக முதலில் இணைக்கப்பட்ட பகுதி எது? சதாரா. அப்புறம் பல்வேறு பகுதி, ஜான்சி, நாக்பூர், இந்த மாதிரி பல்வேறு பகுதி இணைக்கிறாங்க. கடைசியா இணைச்சது எதுன்னு பார்த்தா அயோத்தி. இந்த அயோத்தி இணைக்கப்பட்ட ஆண்டு 1856. அயோத்தி இப்போ சதாரா, ஜான்சி, நாக்பூர் இதெல்லாம் வாரிசு இல்லைன்னு சொல்லி இணைப்பார். ஆனா அயோத்தி மட்டும் என்ன சொல்லுவாரு? நல்லாட்சி இல்லை அப்படின்னு சொல்லுவார். அயோத்திக்கு வாரிசு இருக்கும், இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா நல்லாட்சி இல்லை, அயோத்தியில நாட் குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி இல்லைன்னு சொல்லி இணைக்கிறார். அப்போ வாரிசு இல்லைன்னா வாரிசு இல்லைன்னு சொல்லி இணைக்கிறாரு, வாரிசு இருந்தால் நல்லாட்சி இல்லை அப்படின்னு சொல்லி இணைக்கிறார். அப்போ டல்லோசியுடைய நோக்கம் என்னன்னா நாடு இணைக்கிறது. அப்போ இதன் மூலமா சுதேச மன்னர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் அரசியல் காரணங்கள். அப்போ அரசியல் காரணம்னா முக்கியமானது வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டம் 1798. அதுக்கடுத்தது டல்லோசியின் வாரிசு இழப்பு கொள்கை 1848. அப்போ இந்த ரெண்டு கொள்கை மூலமா பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா மன்னர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயர்னால பாதிக்கப்படுறான். அதனால மன்னர்களுக்கு ஆங்கிலேயர் மேல கோபம். அடுத்த பாயிண்ட்ல பாருங்க, நானா சாஹிப். நானா சாஹிப் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. இது ஒரு அரசியல் காரணம். நானா சாஹிப் ஒரு சுதேச மன்னர். இந்த நானா சாஹிப்புடைய ஓய்வூதியம், பென்ஷன் பிரிட்டிஷ்காரன் நிறுத்துறான். அது நானா சாஹிப்புக்கு கோபத்தை ஏற்படுத்துது. என்னுடைய பென்ஷன் ஏன் நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா சாஹிப் கோவப்படுறார். அதனால அவர் புரட்சியில் இன்வால்வ் ஆகிறார். இது ஒரு அரசியல் காரணம். அடுத்தது கடைசி முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா அவமதிக்கப்பட்டது மற்றும் சொத்துக்களை ஒப்படைக்க வலியுறுத்தப்பட்டது. பிராக்கெட்ல செங்கோட்டைன்னு சொல்லியிருக்கோம். செங்கோட்டை பார்த்தீங்கன்னா முகலாயர் காலத்துடைய பாரம்பரிய கட்டிடம். ஷாஜகான் காலத்தில் படிச்சிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி வந்த மன்னர்கள் செங்கோட்டையில் உரிமை கொண்டாடுறாங்க. செங்கோட்டை அவங்க சொந்த பகுதியாக ட்ரீட் பண்ணுறாங்க. அது முகலாய அரசர்களுக்கு சொந்தமான பகுதியாக இருக்குது. ஆனால் கடைசி முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா காலத்தில் அந்த செங்கோட்டை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் உத்தரவு போடுறான். செங்கோட்டை உள்ளிட்ட இதர சொத்துக்கள், எல்லா சொத்துக்களையும் ஆங்கிலேயருக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போடும்போது அது கடைசி முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷாவுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அவரு புரட்சியில் இன்வால்வ் ஆகிறார். இதெல்லாம் அரசியல் காரணம். ஸோ அரசியல் காரணத்தில் யார் பாதிக்கப்படுறான்னு பார்த்தா மன்னர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று துணைப்படை திட்டம், அடுத்தது வாரிசு இழப்பு கொள்கை, அடுத்தது நானா சாஹிப் பென்ஷன் நிறுத்துறது, கடைசி முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா அவமதிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் அரசியல் காரணங்கள் 1857 பெரும் புரட்சிக்கு. ஸோ அரசியல் காரணத்தினால யார் பாதிக்கப்படுறான்? சுதேச மன்னர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்தது நிர்வாக காரணங்கள். நிர்வாக காரணங்களை பாருங்க. பாரசீக மொழி மாற்றம். ஃபர்ஸ்ட் ஒன், பாரசீக மொழி மாற்றம். பாரசீக மொழிக்கு பதிலா இங்கிலீஷ் மொழி கொண்டுட்டு வரான் ஆங்கிலேயர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொண்டு வரான். ஸோ இதை மக்கள் ஏத்துக்கிறதுக்கு சிரமமா இருக்கு.
கவர்மெண்ட் ஆஃபீஸில், அரசு நடைமுறைகளில் அது வரைக்கும் பாரசீக மொழி தான் நடைமுறையில் இருக்கு. அதை பிரிட்டிஷ்காரன் மாற்றிட்டு இங்கிலீஷை கொண்டுட்டு வரான். இந்த இங்கிலீஷை அடாப்ட் பண்ணுறதுல நிறைய சிரமம் இருந்தது மக்களுக்கு. அது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தினது ஆங்கிலேயர் மேலே. இது ஒரு நிர்வாக காரணம். அடுத்தது 2வது, அதிக செலவினங்களை கொண்ட நீதிமுறை. அதிக செலவினங்களை கொண்ட நீதிமுறை. இது ஆங்கிலேயர் வந்த பின்னாடி ஏற்பட்ட பிரச்சனை. அதிக செலவினங்கள். ஜுடிஷியல் சிஸ்டம். கோர்ட்டுக்கு போய் ஒரு வழக்கு கோர்ட்டில் நம்ம அப்பீல் பண்ணி அந்த கோர்ட் நம்ம அந்த வழக்கை நம்ம நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய செலவானது பொதுமக்களுக்கு. இப்போ பிரிட்டிஷ்காரங்க இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை, இப்போ இருக்கக்கூடிய நீதிமன்ற நடைமுறைகள் எல்லாமே ஆங்கிலேயர் கொண்டு வந்த முறைகள் தான். இப்போ ஒரு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு சாதாரண சிட்டிசன் ஒரு கோர்ட்ல போய் கேஸ் போடணும் அப்படின்னா, டைரக்ட்டா போய் கோர்ட்ல கேஸ் நம்மளால போட முடியாது. அதுக்கு ஒரு அட்வொகேட் பார்க்கணும். அவர்கிட்ட போய் தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். அட்வொகேட் நமக்கு இம்ப்ளீட் ஆகுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு லீகல் ஃபீஸ் பே பண்ணணும். பணம் குடுக்கணும். அப்பதான் அவர் வருவார். வந்து வாதாடுறதுக்கு வருவார் அந்த கேஸ்ல. அப்படியே அவர் வக்கீல் வச்சு ஒரு கேஸ் நம்ம ஃபைல் பண்ணி வாதாடுனாலுமே, அது இம்மீடியட்டா நமக்கு ரிசல்ட்ட குடுக்கல. ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிட்டது. ஒரு சிவில் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டது டைம். அதெல்லாம் முடியறதுக்கு எடுத்துக்கும். அப்போ இந்த வழக்கு நடத்துறதுக்கு நெறைய பொருளாதார ரீதியான கமிட்மெண்ட் இவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சது மக்களுக்கு. இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய ஆங்கிலேயர் கொண்டு வந்த நீதிமுறையில. அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? மன்னர்கள் காலத்துல அந்தந்த ஊருக்கு ஒரு நியாயம் வழங்கக்கூடிய ஒரு அதிகாரி இருப்பார். படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு மன்னர்கள் காலத்துல ஒவ்வொரு நீதி வழங்கும் அதிகாரி வில்லேஜ் லெவல்லயே இருப்பார். அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட 2 பேருமே வாதி, பிரதிவாதி 2 பேருமே நேரடியா அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய அந்த நீதி வழங்கக்கூடிய அதிகாரிட்ட போவாங்க. அவங்ககிட்ட போய் அவங்க அந்த வழக்க சொல்லுவாங்க. அவரு விசாரிப்பாரு. இம்மீடியட்டா ஷார்ட் டைம்ல தீர்ப்பு குடுத்துருவார். அவனுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கல. அதே மாரி எந்த செலவுமே கிடையாது அப்போ. எளிமையா எந்த செலவுமே இல்லாம நீதி கிடைச்சது. இது மன்னர்கள் காலத்துல. ஆனா ஆங்கிலேயர் கொண்டு வந்த காலத்துல, ஆங்கிலேயர் கொண்டு வந்த நீதிமுறையில அதிகப்படியா செலவானது மக்களுக்கு. மன்னர்கள் காலத்துல எந்த செலவும் இல்லாத இம்மீடியட்டா நீதி கிடைச்சது. அந்த வழக்குக்கு தீர்ப்பு கிடைச்சது. ஆனா ஆங்கிலேயர் கொண்டு வந்த நீதிமுறையினால அதிக செலவானது, அதிகப்படியான டைம் எடுத்துக்கிட்டது. இது ஆங்கிலேயர் கொண்டு வந்த இந்த புதிய நீதிமுறையினால மக்களுக்கு பெரிய சிரமம் ஏற்பட்டது. இது ஒரு வகையான நிர்வாக காரணம். மக்கள் பாதிக்கப்படுறான். அடுத்தது அதிகப்படியான நிலவரி. ரொம்ப முக்கியமானது. அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வசூலிச்ச அதிகப்படியான நிலவரி. இது ஒரு முக்கியமான ரீசன். இதெல்லாம் நிர்வாக காரணங்கள். மேல என்ன நம்ம பார்த்தோம்? அரசியல் காரணங்கள் நம்ம பார்த்தோம். அரசியல் காரணத்துல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். மன்னர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அடுத்தது நிர்வாக காரணங்கள்ல பாரசீக மொழி மாற்றம், அதிக செலவினங்களை கொண்ட நீதிமுறை, அதிகப்படியான நிலவரி. இந்த 3னால யார் பாதிக்கப்படுறான்னா, மக்கள் பாதிக்கப்படுறான். பாரசீக மொழிக்கு பதிலா இங்கிலீஷ் கொண்டு வந்ததுனால மக்கள் அடாப்ட் பண்ணிக்க முடியல. அதிக செலவினங்களை கொண்ட நீதிமுறை. புதிய ஜுடிஷியல் சிஸ்டம் காஸ்ட்லியா இருந்தது. ஒரு வழக்கறிஞர் வச்சு தான் நம்ம வாதாடக்கூடிய அளவுக்கு போனது. அப்போ மக்களுக்கு நிறைய பொருளாதார சிரமங்கள் இதனால ஏற்பட்டது. இதனால மக்கள் பாதிக்கப்படுறான். அதிகப்படியான நிலவரி. நிறைய நிலவரி லேண்ட் டாக்ஸ் அதிகமா வசூல் பண்ணது. இது கூட ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் அதிகப்படியாக வசூலிக்கப்பட்ட வரி என்னன்னு கேட்டா நிலவரி. தான் அதிகமா வசூலிச்ச வரி. இதனால மக்கள் பாதிக்கப்படுறான். அடுத்தது பாருங்க. பொருளாதார காரணங்கள். இதெல்லாம் 1857 பெரும்புரட்சிக்கு உண்டான காரணங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அரசியல் காரணம் பார்த்தோம், நிர்வாக காரணம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ பொருளாதார காரணங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பஞ்சம். வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பஞ்சம். ஏன் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுதுன்னா, சிம்பிளா நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அதுக்கு. இந்தியாவில் விளையக்கூடிய பருத்தி அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர் எக்ஸ்போர்ட் பண்ண பொருளில் இந்த பருத்தி முக்கியமான பங்கு வகிச்சது. அதே போல இரும்பு, ரா மெட்டீரியல், அயன் அண்ட் ஓர், அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சது. பருத்தி, உதாரணத்துக்கு பருத்தியை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பருத்தி இந்தியாவிலே விளைஞ்சு அது இந்தியாவிலேயே ஒரு துணியா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷர்ட்டா மாறுது, ஒரு சட்டையா மாறுது, அல்லது ஒரு பேண்டா மாறுது.
ஸோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு துணியா மாறுது அப்படின்னா, ஒரு பருத்தி ஒரு துணியா கன்வெர்ட் ஆகக்கூடிய வரைக்கும் இடையில பல்வேறு தொழில்கள் இருக்கும், பல்வேறு இண்டஸ்ட்ரி இருக்கும். பஞ்சு எடுத்து ஒருத்தர் நூலா பண்ணுவாங்க, அந்த நூலை பதப்படுத்துவாங்க, அதுக்கு கலரிங் பண்ணுவாங்க, அதை துணியா நெய்வாங்க, அதை கட் பண்றது, அதை ஸ்டிச் பண்றது, அதுக்கு பட்டன் தயாரிக்கிறது, அது எம்ப்ராய்டரி ஒர்க் செய்யறது, அதை அயர்ன் பண்றது, அதை கலரிங் கொடுக்கறது, இந்த மாதிரி பல்வேறு ப்ராசஸ் இருக்கு. ஒரு பஞ்சு ஒரு துணியா மாறுது, ஒரு காட்டன் அப்படிங்கிறது ஒரு 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 மெட்டீரியலா மாறுது அப்படின்னா பல்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் ஒர்க் அதில் இருக்குது, பல்வேறு இண்டஸ்ட்ரி அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ அத்தனை இண்டஸ்ட்ரியிலையும் இந்தியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். திடீர்னு ஆங்கிலேயர் என்ன பண்றான், பருத்தி அப்படியே எக்ஸ்போர்ட் பண்றான். பஞ்சு, பருத்தி பஞ்சு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இங்கிலாந்துல போய் அது ஃபேக்டரியில கொடுத்து அதை ஒரு ட்ரெஸ்ஸா ஒரு துணியா மாத்தி கொண்டு வந்து இந்திய சந்தையில வியாபாரம் பண்றான். ஸோ பருத்தி எக்ஸ்போர்ட் ஆகுது, அது இந்தியாவுக்கு வரும்போது துணியா உள்ள வருது. அப்ப இடையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களும் ஆங்கிலேயருடைய இந்த எக்ஸ்போர்ட் பாலிசினால எல்லா தொழில்களும் பாதிக்கப்படுது. அப்ப அத்தனை தொழிலில் இன்வால்வ் ஆகியிருந்த லேபர்ஸ்லாம் என்ன பண்ணுவான், எல்லாம் வேலை இல்லாமல் தடுமாறுவான். இப்படிதான் வேலையில்லா திண்டாட்டம் வந்தது. இது பருத்தியில மட்டும் கிடையாது, இரும்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள்லையுமே இந்த பிரச்சனை இருந்தது. ஸோ இதனால இடையில இருக்கக்கூடிய துணை தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டது. அதனால இந்தியர்கள் வேலை இல்லாமல் போனாங்க. வேலை இல்லாமல் போனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன, பஞ்சம், ஃபெமைன், பாவர்ட்டி இதுதான். ஸோ ஆங்கிலேயர் இந்த மாதிரி ரா மெட்டீரியலாக ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணி அதை மறுபடியும் ஒரு முடிவுற்ற பொருளாக இந்திய சந்தையில் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணான். அப்போ இடையில இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களும் ஆங்கிலேயருடைய இந்த ஏற்றுமதி கொள்கையினால பாதிக்கப்பட்டது. அந்த தொழிலில் இருந்தவனுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதான் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பஞ்சம். அப்போ இதனால் யார் பாதிக்கப்படுறான், மக்கள் பாதிக்கப்படுறான். ரைட். அடுத்தது குத்தகை நிலங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. பிராக்கெட்ல வில்லியம் பெண்டிங் காலம். வில்லியம் பெண்டிங் காலத்துல ஏற்கனவே அரசாங்கம் விவசாயிகள் கண்ட்ரோல்ல கொடுத்த நிலத்தை மீண்டும் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கிறான். அப்ப அதனால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, விவசாயியுடைய வருமானம் போனது. இது அடித்தட்டு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ இது ரெண்டும் பொருளாதார காரணங்கள். ஒன்று வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பஞ்சம். குத்தகை நிலங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் யாருனால அந்த பிரச்சனைலாம் வருதுன்னா ஆங்கிலேயர்னால வருது. அரசியல் காரணம் பார்த்தோம், அடுத்தது நிர்வாக காரணம் பார்த்தோம், அதுக்கடுத்து பொருளாதார காரணங்கள். இது எல்லாமே 1857 பெரும்புரட்சிக்கு உண்டான காரணங்கள். அடுத்தது சமூக காரணங்கள். அதுல ஒண்ணு சதி ஒழிப்பு சட்டம் 1829. அடுத்தது பெண் சிசு கொலை தடுப்பு. அடுத்தது விதவை மறுமணம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. இதெல்லாம் இன்றைய சமூகத்துக்கு ரொம்ப ஒரு முற்போக்கமான விஷயமா தெரியலாம். சதி ஒழிப்பு சட்டம் வரவேற்கக்கூடிய சட்டம் தான். உடன்கட்டை ஏறுதல ஒழிச்ச சட்டம் வில்லியம் பெண்டிங் காலத்துல 1829 டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. படிச்சிருக்கிறோம் நம்ம எல்லாமே. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் தான். அதே போல பெண் சிசு கொலை தடுப்பு வில்லியம் பெண்டிங் காலகட்டத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார். ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் தடுக்கிறதுக்கு இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே போல விதவை மறுமணம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது டல்ஹௌசி காலத்துல தான். 1856 விதவை மறுமண சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. விதவை மறுமணத்தை சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு முற்போக்கான சப்ஜெக்ட் தான் இது எல்லாமே. ஆனால் அன்றைய காலத்துல இருந்த சமூகத்துல இதெல்லாம் கடுமையான எதிர்ப்பை சம்பாதிச்சது. உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, விதவை மறுமணம் இதெல்லாம் எங்க சமூகத்துல மரபு ரீதியா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எங்க கல்ச்சர், கலாச்சாரம் மற்றும் பண்பாடு. இதுல எதுக்கு நீ சட்டம் கொண்டு வந்து தடை ஏற்படுத்துற? ஆங்கிலேயர்கள் எதுக்கு இந்தியர்களுடைய மரபு ரீதியான விஷயங்களை நீங்க மாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னு அன்றைய சமூக மக்களுக்கு இது பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. மக்கள் இதனால பாதிக்கப்படுற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சான். இன்றைய காலத்துல இதெல்லாம் ரொம்ப முற்போக்கான விஷயமா கூட இருக்கலாம். நமக்கு அப்படிதானே இதெல்லாம் முற்போக்கான விஷயம் இன்றைய காலகட்டத்தில். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப
ஆங்கிலேயர்கள் நம்ம இந்திய கலாச்சார பண்பாட்டுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பயப்பட ஆரம்பிச்சான். அதனால மக்கள் பாதிக்கப்படைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங், இந்த மாதிரி சட்டம்லாம் கொண்டு வர்றதுனால. அதனால மக்கள் ஆங்கிலேயர் மேல கோபம் ஏற்பட்டது. இது சமூக காரணங்கள். அடுத்தது சமய காரணங்கள். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, 1813ஆம் ஆண்டு சட்டம் கிறிஸ்தவ மத பிரச்சாரகர்கள் இந்தியாவில் பணி செய்ய வழிவகுத்தது. ஸோ சட்டப்பூர்வமா ஒரு சட்டம் அங்கீகரிக்குது கிறிஸ்துவ மதத்தை இந்தியாவில் பரப்புறதுக்கு, அதை பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி அளித்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1813ஆம் ஆண்டு சட்டம். அப்ப அதுக்கு பின்னாடி அதிகப்படியான மத மாற்றம், மத ரீதியான பிரச்சாரங்கள் ரொம்ப அதிக அளவில் நடைபெற்றது. அதன் மூலமா மத மாற்றம் அதிக அளவுக்கு நடந்தது. அப்ப இந்தியாவில் யார் பெரும்பான்மை? இந்துக்கள் பெரும்பான்மை. அப்ப இந்துக்களை கிறிஸ்துவ மதத்துக்கு மாத்துறதுக்கு ரொம்ப தீவிரமான முயற்சி நடக்கிறதுனால இந்துக்கள் கோபம் அடைகிறாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்தியாவை கிறிஸ்துவ நாடா மாத்திருவாங்களோ அப்படிங்கிற பயம் இந்துக்களுக்கு ஏற்பட்டது. அடுத்த பாயிண்ட்ல மத மாற்றம்னு சொல்லியிருக்கும். மத மாற்றம் இதெல்லாம் சமய காரணங்கள் பார்த்துட்டு இருக்கும். சமய ரீதியா என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்து சொத்துரிமை சட்ட திருத்தம். என்ன திருத்தம் பண்ணாங்க? இந்து மதத்திலிருந்து வேறொரு மதத்துக்கு மாறினா சொத்துரிமை கிடையாதுன்னு இருந்தது ஏற்கனவே. இந்து சொத்துரிமை சட்டம் அல்லது வாரிசுரிமை சட்டம், அந்த சட்டத்துல இந்து மதத்திலிருந்து வேற ஒரு மதத்துக்கு மாறினா சொத்துல உரிமை கிடையாது அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது. அப்படி ரூல் இருந்ததுனால மத மாற்றம் தடைப்பட்டது. அப்ப இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினா அவங்களுக்கு சொத்துரிமை கிடையாது. அதனால அதுக்கு பயந்துட்டு மத மாற்றம்ங்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. மதம் மாற மக்கள் விரும்பல. இப்போ ஆங்கிலேயர் என்ன பண்றான்? சட்டத்துல திருத்தம் கொண்டு வரான். இந்து மதத்திலிருந்து வேற ஒரு மதத்துக்கு மாறினாலுமே சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு அந்த இந்து வாரிசுரிமை சட்டத்துல, சொத்துரிமை சட்டத்துல திருத்தம் கொண்டு வரான். அப்போ மத மாற்றம் எளிமையானது. இந்து மதத்திலிருந்து வேற ஒரு மதத்துக்கு மாறினால் கூட சொத்துரிமை பாதிக்கப்படல. சொத்துரிமை இருக்குதுன்னு திருத்தம் கொண்டு வந்தது மத மாற்றத்தை எளிமைப்படுத்தினது. அப்ப மத மாற்றத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சொத்துரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இது இந்துக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினது. அடுத்தது கோவில்கள் மற்றும் மசூதி நிலங்கள் மீது வரி விதித்தது. கோவில்கள் கோவில்கள் மற்றும் மசூதி நிலங்கள் மீது வரி விதித்தது. இது ஒரு சமய காரணம். கோவில்கள் மற்றும் மசூதிகள், இந்த இவங்களுக்கு கோவிலுக்கும் சரி மசூதிகளுக்கும் சரி சொந்தமான சொத்துக்கள் உண்டு. கோவில்னா கோவில் நிலங்கள் இருக்கும், மசூதினா மசூதிக்கு சொந்தமான நிலங்கள் இருந்தது. அந்த காலத்துல மன்னர்கள் காலத்துல கோவில் மசூதி இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிலங்களை தானமா கொடுத்து அந்த நிலம் மூலமா வரக்கூடிய வருவாயை வச்சு அந்த கோவிலையோ மசூதியோ மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தாங்க அன்றைய காலகட்டத்தில். ஆங்கிலேயர் என்ன பண்றான்னா அந்த நிலங்கள் மேல வரி போடுறான். அந்த நிலத்துல வரக்கூடிய வருவாயை வச்சுதான் அந்த கோவிலையோ மசூதியோ மெயின்டைன் பண்றாங்க. ஆங்கிலேயர் அந்த நிலம் மேல, அந்த நிலத்தங்கள் மேல வரி போடுறான். இது கோபத்தை ஏற்படுத்தினது இந்துக்களுக்கும் சரி முஸ்லிம்களுக்கும் சரி. அட் த சேம் டைம் சர்ச்சுக்கு சொந்தமான நிலங்கள் மேல எந்த வரியுமே கிடையாது. இப்ப யோசிப்போம் இல்லைங்களா? கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சொந்தமான நிலங்கள் மேல வரி போடுறீங்க, கிறிஸ்துவ சர்ச்சுக்கு வரி போடுறதில்ல. அப்ப இது யாரு கோபத்தை ஏற்படுத்தும்? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆங்கிலேயர் மேல ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. அடுத்தது ஒவ்வொரு ஆங்கிலேயரும் ஒரு இந்தியரையாவது கிறிஸ்துவத்திற்கு மாற்ற வேண்டும் என கூறியவர் ஆர்.டி. மேங்கல்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் அது, வெளிப்படையா சொல்றார். இந்தியா அப்படிங்கிறது இந்துக்கள் பெரும்பான்மை கொண்ட நாடு. அந்த நாட்டில் ஒருத்தர் வெளிப்படையா அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கோவம் வராதா? ஒவ்வொரு ஆங்கிலேயரும் ஒரு இந்தியரையாவது கிறிஸ்தவத்துக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஆர்.டி. மேங்கல்ஸ். இது ஒரு சமய காரணம். இந்த சமய காரணத்தினால மக்கள் ஆங்கிலேயர் மேல கோபம் அடைகிறான். அதிகப்படியான மத மாற்றம், கிறிஸ்தவ மதத்துக்கு மத மாற்றம் செஞ்சது. இந்து சொத்துரிமை சட்ட திருத்தம் செஞ்சது. இந்து மதத்திலிருந்து வேற ஒரு மதத்துக்கு மாறினாலுமே சொத்துல பங்கு இருக்குன்னு சொன்னான். மத மாற்றத்துக்காக சொத்துரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்தான். கோவில் நிலம் மேல, மசூதி நிலங்கள் மேல வரி போட்டான் ஆங்கிலேயர். இதெல்லாம் சமய ரீதியான காரணங்கள். அடுத்தது இராணுவ காரணங்கள்.
மேல நம்ம அரசியல் காரணம் நம்ம பார்த்தோம். அரசியல் காரணத்துல யார் பாதிப்படைஞ்சான்னு சொன்னோம்? சுதேச மன்னர்கள் பாதிப்படைஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது நிர்வாக காரணங்கள் பார்த்தோம். பொருளாதார காரணங்கள் பார்த்தோம். சமூக காரணங்கள், சமய காரணங்கள். இந்த 4 விதமான காரணங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்டான். நிர்வாக காரணத்திலிருந்து சமய காரணம் வரைக்கும் மக்கள், இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறான். காரணம் யாருன்னா ஆங்கிலேயர். அடுத்தது ராணுவ காரணங்கள். இதுல பாருங்க, இந்த ராணுவ காரணத்துல யார் பாதிக்கப்படுறான்னா சிப்பாய்கள் பாதிக்கப்படுறான். இதை பத்தி பார்க்கலாம். இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த ஊதியம் மற்றும் பதவி உயர்வு இல்லாதது. அதாவது இந்திய சிப்பாய்களுக்கு ஐரோப்பிய சிப்பாய்களை கம்பேர் பண்ணும்போது குறைவான ஊதியம் கொடுத்தது, சம்பளம் கொடுக்கறது. அதாவது ஈக்குவல் போஸ்ட் அப்படின்னா ஈக்குவல் பே, அதான் ரூல். சம வேலைக்கு சம ஊதியம், அது ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே, சம வேலைக்கு சம ஊதியம். ஆனா இங்க அப்படி இல்லை. அன்றைய காலகட்டத்தில் ஒரே பதவியில் இருந்தாலும் இந்திய சிப்பாய்க்கு சம்பளம் குறைவாக கொடுக்கறது, ஐரோப்பிய சிப்பாய்க்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கறது. இது சிப்பாய்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம ப்ரொமோஷன் கிடையாது. இந்திய சிப்பாய்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ப்ரொமோஷன் கொடுக்கறது இல்லை. அப்போ அது இந்திய சிப்பாய்களுக்கு கோபத்தை, மன வருத்தத்தை ஏற்படுத்துது. அடுத்தது இந்திய சிப்பாய்களுக்கு இராணுவத்தில் வழங்கப்பட்ட அதிகபட்ச பதவி சுபேதார். இந்திய சிப்பாய்களுக்கு இராணுவத்தில் வழங்கப்பட்ட அதிகபட்ச பதவி சுபேதார். அப்ப சுபேதார் பதவிக்கு மேல ப்ரொமோஷன் கொடுக்கறது இல்லை இந்திய சிப்பாய்களுக்கு. இதுவும் சிப்பாய்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அடுத்தது 1856 பொது இராணுவ பணியாளர் சட்டம். இதன்படி தேவை ஏற்பட்டால் கடல் கடந்து சென்று போரிட வேண்டும் என இந்திய சிப்பாய்கள் வலியுறுத்தப்பட்டனர். இது ஒரு முக்கியமான காரணம். 1856 அப்போதைய கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு அவருடைய காலத்தில் ஒரு சட்டம் கொண்டுட்டு வராங்க, பொது இராணுவ பணியாளர் சட்டம். இந்த சட்டத்தின் பிரகாரம் தேவை ஏற்பட்டால் கடல் கடந்து போய் போரிட வேண்டும், போரில் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் சொல்றான். அன்றைய கால இந்திய சிப்பாய்களுக்கு கடல் கடந்து போய் சண்டை போடுறது பாவச் செயலா கருதுனாங்க. அதை விரும்பல இந்திய சிப்பாய்கள். ஆனா அந்த சட்டம் வலியுறுத்துது, போய் நீங்க தேவை ஏற்பட்டா சண்டை போடணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துது. இதனால சிப்பாய்களுக்கு கோபம் ஏற்படுது ஆங்கிலேயர் மேல. அடுத்தது இராணுவத்தில் ஆங்கில இந்திய சிப்பாய்கள் 1:5 என்ற விகிதத்தில் இருந்தனர். பிரிட்டிஷ் இந்திய இராணுவம் தான் பேரு. அதுல இந்திய ஐரோப்பிய சிப்பாய்கள் அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கில சிப்பாய் அல்லது ஐரோப்பிய சிப்பாய் ஒருத்தர் இருந்தானா எத்தனை இந்திய சிப்பாய்கள் இருந்தாங்கன்னா 5 பேர் இருக்கிறான். அப்ப 100 பேர் ஐரோப்பிய சிப்பாய்கள் இருக்கிறான் அப்படின்னா 500 பேர் இந்திய சிப்பாய்கள் இருக்கிறான். அப்ப பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்துல பெரும்பங்கு இருக்கிறது இந்திய சிப்பாய்கள் தான், இந்தியர்கள் தான் சோல்ஜரா இருக்கான். அப்ப எண்ணிக்கை அடிப்படையில அதிகப்படியா இருக்கிறது இந்திய சிப்பாய்கள் இராணுவத்துல. அந்த சிப்பாய்கள் தான் மேல சொன்ன காரணத்தினால பாதிக்கப்படுறான். என்னென்ன காரணம்? சம்பளம் கம்மியா கொடுக்கறது, ப்ரொமோஷன் கிடையாது, ஒரு சுபேதார் பதவிக்கு மேல பதவி உயர்வு கொடுக்கறது கிடையாது, தேவை ஏற்பட்டா கடல் கடந்து போய் சண்டை போடணும்னு சொல்லிட்டு சிப்பாய்களுக்கு கம்பல் பண்றான். ஸோ இதெல்லாம் சிப்பாய்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. யோசிச்சு பாருங்க, ஆங்கிலேயருடைய இந்த கொள்கையினால அவனுடைய ஆட்சியில மன்னர்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்கள் பாதிக்கப்படுறான், சிப்பாய்கள் பாதிக்கப்படுறான். அப்ப கிட்டத்தட்ட ஒரு இந்திய சமூகமே ஆங்கிலேயர்னால பாதிக்கப்படுது. ஸோ அத்தனை பேர்த்துக்கும் ஆங்கிலேயர் மேல கோபம் இருக்கு. இதெல்லாம் பல்வேறு காரணங்கள். இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் புரட்சி வெடிச்சதா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்போ புரட்சி வெடிக்க காரணம் என்ன? அடுத்தது நம்ம பார்க்கிறோம். உடனடி காரணம். ஸ்கிரீன்ல பாருங்க. 1857 பெரும்புரட்சிக்கு உடனடி காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, அதுல பாருங்க 1857ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் மற்றும் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் புரட்சி உடனே தொடங்குறதுக்கு காரணம். மேல சொன்ன பல்வேறு காரணத்தினால ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் ஆங்கிலேயருக்கு எதிரான கோபத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் புரட்சி வெடிச்சுதான்னு கேட்டா இல்லை. அப்ப புரட்சி வெடிக்கிறதுக்கு உடனே தொடங்குறதுக்கு காரணமான நிகழ்வு என்னன்னு கேட்டாங்கன்னா, என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் மற்றும் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். இப்படி நம்ம 1806 வேலூர் புரட்சிக்கு படிச்சிருக்கிறோம். புதிய வகை தலைப்பாகை, அதுதான் புரட்சி உடனே வெடிக்கிறதுக்கு காரணம் நம்ம பார்த்தோம். ஆனா இங்க
புரட்சி உடனே வெடிக்க காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் மற்றும் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். அதுதான் புரட்சி உடனே வெடிக்க காரணம். இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி எப்போ பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, 1857 ஜனவரி 1. அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில பயன்படுத்தக்கூடிய தோட்டா, புல்லட், அதுல தான் பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. அந்த புல்லட் மேல, துப்பாக்கி குண்டு மேல உராய்வை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர் வந்து வச்சிருந்தாங்க. ஒரு கவர் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்கான் அந்த புல்லட்டை. அந்த கவர் வந்து வாயில கடிச்சு கிழிச்சிட்டு தான், அந்த உரையை கிழிச்சிட்டு தான் கன்ல லோட் பண்ண முடியும். அப்படிதான் சிஸ்டம் அது. அதுல தான் அந்த பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. இப்ப பசு இந்துக்களுக்கு புனிதமானது, இஸ்லாமியர்கள் பன்றியை வெறுக்கக்கூடியவங்க. அப்ப இது ரெண்டுடைய கொழுப்பும் அதுல தடவப்பட்டதுனால இந்திய சிப்பாய்கள் அந்த தோட்டாவை தொட மறுக்கிறாங்க. இதுதான் புரட்சி உடனே வெடிக்கிறதுக்கு காரணம். 1857 பெரும் புரட்சிக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் புரட்சி உடனே வெடிக்க காரணம் என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் மற்றும் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். அந்த தோட்டாவை தொட மறுத்து தான் சிப்பாய்கள் இமீடியட்டா ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பண்றான். புரட்சிக்குண்டான உடனடி காரணம் இதுதான். அடுத்த தலைப்பு, புரட்சி நடைபெற்ற விதம். ஏற்கனவே புரட்சி பத்தி அறிஞர்கள் என்னென்ன சொன்னாங்க நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது புரட்சிக்கு உண்டான காரணங்கள் பார்த்திருக்கோம். இப்போ புரட்சி நடைபெற்ற விதம், புரட்சி எப்படி தொடங்கினது, எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஸ்ப்ரெட் அப் ஆனது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, 1857 ஜனவரி மாதம் கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள டாம்டாம் எனும் இடத்தில் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் பற்றிய வதந்தி தொடங்கியது. பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள், அதில் பயன்படுத்தக்கூடிய தோட்டா, புல்லட், கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் அப்படிங்கிற தகவல் முதல்ல எங்க பரவ தொடங்கியதுன்னு கேட்டாங்கன்னா, கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாம்டாம் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்தா பரவ தொடங்கினது. ரைட். அடுத்தது 1857 பிப்ரவரி மாதம் பெஹராம்பூர் 19வது பிரிவு தோட்டாக்களை வாங்கிக் கொள்ள மறுத்தது. ஃபர்ஸ்ட் ரெஃப்யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் குரூப் 2 ஸ்டாண்டர்ட்ல கவனமா படிச்சுக்கணும். கொஸ்டின் டெப்தா கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. இந்த கொழுப்பு தடவிய தோட்டாவை வாங்க மறுத்த முதல் படைப்பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா, பெஹராம்பூர் 19வது படைப்பிரிவு. இது 1857 பிப்ரவரி மாதம் நடக்குது இந்த நிகழ்வு. அடுத்தது 1857 மார்ச் 29ஆம் நாள் பரக்பூர் 34வது படைப்பிரிவைச் சேர்ந்த மங்கள் பாண்டே என்ற பிராமண சிப்பாய் கொழுப்பு தடவிய தோட்டாவை தொட மறுத்து லெப்டினன்ட் பாக் என்பவரை சுட்டுக் கொன்றார். இதுதான் முக்கியமான நிகழ்வு. டேட் 10 படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். 1857 மார்ச் 29ஆம் நாள் பரக்பூருடைய 34வது படைப்பிரிவைச் சேர்ந்த மங்கள் பாண்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமண சிப்பாய் கொழுப்பு தடவிய தோட்டா, இந்த கிரீஸ்டு கேட்ரிஜஸ் அப்படின்னு சொல்றோம், இந்த கொழுப்பு தடவிய தோட்டாவை தொட மறுத்து தன்னுடைய மேலதிகாரி லெப்டினன்ட் பாக் அப்படிங்கிறவர் துப்பாக்கியால சுடுறார். இந்நிகழ்வே 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான தீப்பொறியாகும். ஸ்பார்க் இதுதான், புரட்சியை பற்ற வைத்த நிகழ்வு இதுதான். அடுத்த பாயிண்ட்ல பாருங்க, புரட்சி முதலில் வெடித்த இடம் பரக்பூர். இந்த 1857 முதலா எங்க வெடிச்சது அப்படின்னு கேட்டா அந்த பிளேஸ் பரக்பூர். மங்கள் பாண்டே இஷ்யூ தான் அது, அதை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. புரட்சி முதலில் வெடித்த இடம் பரக்பூர். இந்த நிகழ்வுக்காக மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட நாள் 1857 ஏப்ரல் 8. இந்நிகழ்வுக்காக, அதாவது இந்த கொழுப்பு தடவிய தோட்டாவை தொட மறுத்து அவருடைய மேலதிகாரி லெப்டினன்ட் பாக்க துப்பாக்கியால் சுடுறார். அதுக்காக மங்கள் பாண்டே என்னைக்கு தூக்கில் போட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1857 ஏப்ரல் 8. 1984ஆம் ஆண்டு மங்கள் பாண்டே பெயரில் தபால் தலை வெளியிடப்பட்டது. அவருடைய ஞாபகார்த்தமா ஒரு ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க 1984ல. இதுதான் புரட்சியை பற்ற வைத்த நிகழ்வு. புரட்சி முதலில் வெடித்தது எங்க அப்படின்னு கேட்டா பரக்பூர் தான். யார் புரட்சி தொடங்கி வைத்தது? மங்கள் பாண்டே. அவர் தான் அந்த கொழுப்பு தடவிய தோட்டாவை தொட மறுத்து மேலதிகாரி துப்பாக்கியில சுடுறார். அதான் புரட்சிக்கு உண்டான முதல் தீப்பொறி, ஸ்பார்க். அப்புறம் தான் புரட்சி அடுத்தடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் அப் ஆகும். புரட்சி முதலில் வெடித்த இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா பரக்பூர்.
எந்த டேட்ல அவர் வந்து சுடுறார்? 1857 மார்ச் 29. இந்த டேட் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட்ல பாருங்க. 1857 மே 10ஆம் நாள், 1857 மே 10, மே 10ஆம் நாள் மீரட் பகுதியைச் சேர்ந்த 3வது படைப்பிரிவினர் வெளிப்படையான புரட்சியில் ஈடுபட்டனர். நம்ம ஏற்கனவே சொன்னோம், புரட்சி முதலில் வெடித்த இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா பரக்பூர், மங்கள் பாண்டே பிரச்சனை. ஸ்பெசிபிக்கா 1857 பெரும்புரட்சி வெளிப்படையாக வெடித்த இடம் அல்லது எந்த படைப்பிரிவினர் அல்லது எங்கு சிப்பாய்கள் வெளிப்படையான புரட்சியில் ஈடுபட்டனர்னு கேட்டால் மீரட். ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. ரெண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கங்க. ஜென்ரலா 1857 பெரும்புரட்சி வெடித்த இடம் எங்கன்னு கேட்டா பரக்பூர் தான் நம்ம சொல்லணும். ஸ்பெசிபிக்கா சிப்பாய்கள் எந்த பகுதியில் வெளிப்படையான புரட்சியில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மீரட் பகுதி. 1857 மே 10ஆம் தேதி அன்னைக்கு மீரட் பகுதியைச் சேர்ந்த 3வது படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் வெளிப்படையா புரட்சி பண்றான் ஆங்கிலேயருக்கு எதிராக. அடுத்த பாயிண்ட்ல 1857 மே 11ஆம் நாள் புரட்சியாளர்கள் டெல்லி சென்றடைந்து மே 12ஆம் நாள் டெல்லியை கைப்பற்றினர். ஸோ மீரட்ல புரட்சி பண்ண புரட்சியாளர்கள் சிப்பாய்கள் மே 11ஆம் தேதி அன்னைக்கு டெல்லி நோக்கி போறாங்க. மே 12ஆம் தேதி அன்னைக்கு டெல்லியை பிடிச்சிடுறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. கடைசி முகலாய அரசர் 2ஆம் பகதூர் ஷா டெல்லியின் பேரரசராக அறிவிக்கப்பட்டார். ஸோ இந்த சிப்பாய்கள் டெல்லியை பிடிச்சு யார மன்னரை அறிவிக்கிறாங்க? கடைசி முகலாய பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா, அவரை மன்னரை அறிவிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் புரட்சி வெளிப்படையாக வெடித்தது. ஸோ சிப்பாய்கள் வெளிப்படையாக புரட்சியில் எங்கே இன்வால்வ் ஆனான்னு கேட்டாங்கன்னா மீரட் பகுதி 1857 மே 10ஆம் தேதி அன்னைக்கு. இந்த சிப்பாய்கள் தான் 12th அன்னைக்கு போய் டெல்லி பிடிச்சிடுறாங்க. மே 12ஆம் நாள் டெல்லியை கேப்சர் பண்ணிடுறாங்க. டெல்லியை பிடிச்சி யாரை மன்னராக சிப்பாய்கள் அறிவிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா, அவர் தான் டெல்லியின் மன்னராக அறிவிக்கிறாங்க. அடுத்தது இந்த புரட்சி எப்படி ஒவ்வொரு பகுதியில் ஸ்ப்ரெட் ஆனது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ புரட்சியை பற்றி அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம். புரட்சிக்கு உண்டான காரணங்கள் படித்தோம். அரசியல் காரணத்திலிருந்து சமய காரணங்கள் வரைக்கும் பார்த்தோம். இராணுவ காரணங்கள் பார்த்தோம், அதுவும் பார்த்தோம். அப்புறமா உடனடி காரணம், புரட்சி உடனே வெடிக்க காரணம் என்னன்னு பார்த்தோம். என்ஃபீல்ட் ரக துப்பாக்கிகள் மற்றும் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். அடுத்தது புரட்சி நடைபெற்ற விதம். புரட்சி எங்க தொடங்குனதுன்னா பரக்பூர். புரட்சி தொடங்கிய இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா பரக்பூர். மங்கள் பாண்டே பிரச்சனை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அடுத்தது புரட்சி வெளிப்படையாக வெடித்த இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா மீரட். புரட்சி வெளிப்படையாக வெடித்த இடம் மீரட். ஸோ அங்க புரட்சி பண்ண சிப்பாய்கள் மீரட்ல இருந்து கிளம்பி டெல்லியை போய் கேப்சர் பண்றாங்க. டெல்லியை பிடிச்சு யாரை மன்னரா அறிவிக்கிறாங்க? 2ஆம் பகதூர் ஷாவை மன்னரா அறிவிச்சிடுறாங்க. அடுத்தது டெல்லியை பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். டெல்லியில் புரட்சிக்கு தலைமையேற்றவர் 2ஆம் பகதூர் ஷா. அப்ப டெல்லியை பொறுத்த வரைக்கும் புரட்சிக்கு தலைமையேற்றது யாருன்னு கேட்டா 2ஆம் பகதூர் ஷா. 2ஆம் பகதூர் ஷாவின் தளபதி யாரு? பகத்கான். 1857 செப்டம்பர் 20ஆம் நாள் ஜான் நிக்கல்சன் தலைமையிலான வில்சன் மற்றும் லாரன்ஸ் அடங்கிய பஞ்சாப் படை பிரிவு டெல்லியை மீட்டது. இதெல்லாம் டெல்லியில புரட்சி நடைபெற்றதை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாயிண்ட்ல 2ஆம் பகதூர் ஷா கைது செய்யப்பட்டு ஆயுள் கைதியாக ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். ஸோ இது டெல்லியில நடைபெற்ற நிகழ்வு. இப்போ டெல்லியில புரட்சிக்கு தலைமையேற்றது யாரு? 2ஆம் பகதூர் ஷா. 2ஆம் பகதூர் ஷாவுடைய தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா பகத்கான். 1857 செப்டம்பர் 20ஆம் நாள் ஜான் நிக்கல்சன் தலைமையிலான வில்சன் மற்றும் லாரன்ஸ் அடங்கிய பஞ்சாப் படை பிரிவு டெல்லியை மீட்டது. அப்ப நம்ம படிக்கிறது எப்படி படிக்கணும்னா, இடம் வந்து டெல்லி, தலைமையேற்றவர் புரட்சிக்கு தலைமையேற்றவர் 2ஆம் பகதூர் ஷா. அந்த புரட்சியை கட்டுப்படுத்திய ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் நிக்கல்சன். இப்படிதான் கொஸ்டின் கேட்பான். 1857 பெரும் புரட்சியில் டெல்லியில் புரட்சிக்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டா 2ஆம் பகதூர் ஷா.
அந்த புரட்சியை கட்டுப்படுத்திய ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் நிக்கல்சன். இந்த ஆஸ்பெக்ட்ல தான் கொஸ்டின் இருக்கும், கவனமா பார்த்துக்கங்க. ஸோ புரட்சி அடக்கப்பட்ட பின்னாடி இரண்டாம் பகதூர் ஷா எங்க நாடு கடத்தப்படுறார் அப்படின்னு கேட்டா ரங்கூனுக்கு ஆயுள் கைதியாக நாடு கடத்தப்பட்டார் இரண்டாம் பகதூர் ஷா. ரைட். அடுத்த பாயிண்ட்ல அவர் 1862ஆம் ஆண்டு தனது 87வது வயதில் ரங்கூனில் காலமானார். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இரண்டாம் பகதூர் ஷா ரங்கூன்ல 1862ல 87வது வயதுல காலமாயிடுறார். ஸோ கடைசி முகலாய மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா. அடுத்தது இரண்டாம் பகதூர் ஷாவின் இராணுவ ரகசியங்களை ஆங்கிலேயருக்கு தெரிவித்தவர். இரண்டாம் பகதூர் ஷாவுடைய மிலிட்டரி சீக்ரெட்ஸ் அது ஆங்கிலேயருக்கு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா மிர்சா இலாஹி பக்ஷ். அவருடைய பேர் மிர்சா இலாஹி பக்ஷ். ஸோ இது டெல்லியை பொறுத்த வரைக்கும். டெல்லியில புரட்சிக்கு தலைமையேற்றது யாரு? இரண்டாம் பகதூர் ஷா. இந்த புரட்சியை கட்டுப்படுத்திய ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் நிக்கல்சன். இந்த புரட்சிக்கு பின்னாடி இரண்டாம் பகதூர் ஷா எங்க அனுப்பப்படுறார்? ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுறார். அங்க ஒரு 1862ல 87வது வயதுல காலமாயிடுறார். இரண்டாம் பகதூர் ஷாவின் ராணுவ ரகசியங்களை ஆங்கிலேயருக்கு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா மிர்சா இலாஹி பக்ஷ். ஸோ இது டெல்லியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி பல்வேறு பகுதியை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்குறோம். அடுத்தது கான்பூர். இந்த புரட்சியில் இன்வால்வ் ஆன பகுதிகள் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் டெல்லி பார்த்தோம், அதுக்கு அடுத்தது கான்பூர். கான்பூர்ல தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டா நானா சாஹிப். நானா சாஹிப்பின் தளபதி தாந்தியா தோப். ஸோ தலைமையேற்றவர் நானா சாஹிப். நானா சாஹிப்பின் தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா தாந்தியா தோப். தாந்தியா தோப்புக்கு உதவியவர் யாருன்னு கேட்டா அசிமுல்லா. தாந்தியா தோப்பிற்கு உதவியவர் அசிமுல்லா. 1857 ஜூன் 27ஆம் நாள் சர்ஹக் வீலர் புரட்சியாளர்களிடம் சரணடைந்தார். ஸோ புரட்சியாளர்கள்னா கான்பூரை சார்ந்த புரட்சியாளர்கள். அவங்க கிட்ட சரணடைந்த ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா சர்ஹக் வீலர். எந்த புரட்சியின் போதுன்னு கேட்டா கான்பூர் புரட்சியின் போது கேட்கலாம். சர்ஹக் வீலர் என்ற ஆங்கில தளபதி எந்த பகுதியில் நடைபெற்ற புரட்சியின் போது சரணடைந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கான்பூர் பகுதியில் நடைபெற்ற புரட்சி. இந்த கான்பூர் புரட்சிக்கு தலைமையேற்றது யாருன்னு கேட்டாங்கன்னா நானா சாஹிப். நானா சாஹிப்புடைய தளபதி யாருன்னு கேட்டா தாந்தியா தோப். ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 1857 டிசம்பர் மாதம் காலின் கேம்பல் என்பவரால் கான்பூர் மீட்கப்பட்டது. ஸோ கான்பூர் பகுதியில் புரட்சியை அடக்குனவர், முழுவதுமா கட்டுப்படுத்தினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காலின் கேம்பல். காலின் கேம்பல் இல்லை அப்படின்னா ஹேவ்லாக் இவர் எடுத்துக்கங்க. நீங்க நல்லா கவனிங்க. காலின் கேம்பல் இல்லை அப்படின்னா நீங்க ஹேவ்லாக் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹேவ்லாக் முயற்சி பண்ணுவார், ஆனா முழுமையா ஹேவ்லாக்னால கட்டுப்படுத்த முடியாது. நல்லா கவனிக்கணும். கான்பூர் புரட்சியை கட்டுப்படுத்துறதுக்கு ஹேவ்லாக் முயற்சி பண்ணுவார், ஆனால் ஹேவ்லாக்னால முழுமையா புரட்சியை கட்டுப்படுத்த முடியாது. புரட்சியை முழுமையா கட்டுப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தா காலின் கேம்பல். ஸோ கான்பூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் புரட்சிக்கு தலைமையேற்ற இந்திய தலைவர் யாருன்னு கேட்டா நானா சாஹிப். இந்த புரட்சியை கட்டுப்படுத்தின ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டா காலின் கேம்பல். காலின் கேம்பல் இல்லைன்னா யார் எடுத்துக்கலாம்? ஹேவ்லாக் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட்ல நானா சாஹிப் நேபாளத்திற்கு தப்பி ஓடினார். ஸோ நானா சாஹிப் எங்க தப்பிச்சு போயிடுறாரு? நேபாளத்திற்கு தப்பி ஓடிடுறார். அடுத்தது அவருடைய தளபதி தாந்தியா தோப் மத்திய இந்தியாவில் ஜான்சி ராணி லட்சுமி பாயுடன் இணைந்து புரட்சியில் ஈடுபட்டார். ஸோ நானா சாஹிப் நேபாளத்துக்கு தப்பிச்சு போயிடுறாரு. அவருடைய தளபதி தாந்தியா தோப் என்ன பண்றாருன்னா மத்திய இந்தியாவுக்கு வந்துடுறார். சென்ட்ரல் இந்தியா வந்து ஜான்சி ராணி லட்சுமி பாய் கூட சேர்ந்து எகைன் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுறார். தாந்தியா தோப்பின் இயற்பெயர் ராமச்சந்திர பாண்டுரங். ஸோ இதெல்லாமே எந்த பகுதி சார்ந்தது? கான்பூர் பகுதி சார்ந்தது. இதுக்கு முன்னாடி என்ன நம்ம மேலே பார்த்தோம்? டெல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். அது டெல்லியில் புரட்சிக்கு தலைமையேற்றது யாருன்னு நம்ம பார்த்தோம். டெல்லியில் புரட்சிக்கு தலைமையேற்ற சுதேஷ் அரசர் இரண்டாம் பகதூர் ஷா. இந்த புரட்சியை கட்டுப்படுத்தின ஆங்கில தளபதி ஜான் நிக்கல்சன். ரைட். இதே போல கான்பூர்ல இந்த புரட்சிக்கு தலைமையேற்றது யாருன்னு பார்த்தோம், நானா சாஹிப். கான்பூர்ல புரட்சியை கட்டுப்படுத்தின ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா காலின் கேம்பல். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம இதை படிக்கிறோம் நம்ம. ரைட். அதுக்கு அடுத்தது லக்னோ. இப்படி நம்ம டெல்லி பார்த்தோம், கான்பூர் பார்த்தோமோ அதே போல லக்னோவில் இந்த புரட்சி நடக்குது. லக்னோ பகுதியில் தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டா அயோத்தி நவாபின் மனைவி ஹஸ்ரத் மஹால்.
அயோத்தி நவாப். அயோத்தி நவாபுடைய மனைவி ஹஸ்ரத் மஹால். ஞாபகம் இருக்குங்களா? டல்ஹவுசி இந்த பகுதி தான் நினைச்சார். 1856 என்ன சொல்லி நினைச்சாருன்னு பார்த்தோம். நல்லாட்சி இல்லைன்னு சொல்லி நினைச்சார். இப்போ மற்ற பகுதியெல்லாம் வாரிசு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறார். சதாரா, ஜான்சி, நாக்பூர் இந்த மாதிரி பகுதியெல்லாம் வாரிசு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறார். ஆனால் அயோத்தி என்ன சொல்லி நினைக்கிறாரு? நல்லாட்சி இல்லைன்னு சொல்லி நினைக்கிறார். அதனால அயோத்தி அரச குடும்பம் பாதிக்கப்பட்டது. அதனால தான் இந்த புரட்சியில் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. அயோத்தி நவாபின் மனைவி ஹஸ்ரத் மஹால் அவங்க தான் இந்த புரட்சிக்கு தலைமை இருக்கிறாங்க. இவர் தனது மகன் பிர்ஜிஸ் என்பவரை நவாபாக அறிவித்தார் இந்த புரட்சியின் போது. பாருங்க, இவருக்கு பையன் இருக்கிறான். அயோத்தி நவாபுக்கு பையன் இருக்கான் பிர்ஜிஸ். ஆனா அவரை ஆங்கிலேயர்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஏத்துக்காதான் அயோத்தி இணைக்கிறான். நல்லாட்சி இல்லைன்னு சொல்லி இணைக்கிறான். வாரிசு இருக்கான், வாரிசு இருந்தாலும் இணைச்சிக்கிறான். நல்லாட்சி இல்லைன்னு சொல்லி இணைக்கிறான். அதனால அயோத்தி பாதிக்கப்பட்டது. அதனால அயோத்தி நவாபுடைய மனைவி ஹசரத் மஹால் புரட்சியில பங்கெடுக்கிறாங்க. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் புரட்சிக்கு தலைமையேற்றது யாருன்னு கேட்டாங்கன்னா அயோத்தி நவாபின் மனைவி ஹசரத் மஹால். அடுத்த பாயிண்ட்ல, இக்கழகத்தில் ஹென்றி லாரன்ஸ், கர்னல் நீல் கொல்லப்பட்டனர். ரெண்டு பேருமே முக்கியமான ஆங்கில தளபதிகள். இந்த 2 பேரை ஞாபகம் வச்சுக்கங்க. ஹென்றி லாரன்ஸ், கர்னல் நீல். இவங்க 2 பேரும் எந்த கழகத்தின் போது கொல்லப்பட்டனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்னோ புரட்சி அல்லது லக்னோ கழகம். அடுத்த பாயிண்ட்ல 1858 மார்ச் மாதம் காலின் கேம்பல் லக்னோவை மீட்டார். லக்னோவை மீட்ட ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டா காலின் கேம்பல் தான். மேல கான்பூர் பார்த்தோமா? கான்பூர் புரட்சியை கட்டுப்படுத்தினவரும் யாரு தான்? காலின் கேம்பல். லக்னோ புரட்சியை கட்டுப்படுத்தினது யாரு தான்? காலின் கேம்பல். ஞாபகம் வச்சுக்கணும். ஹஸ்ரத் மஹால் நேபாளம் தப்பித்து சென்றார். ஹஸ்ரத் மஹால் அயோத்தி நவாபுடைய மனைவியும் இந்த புரட்சி அடக்கப்பட்ட பின்னாடி எங்க தப்பிச்சு போயிடுறாங்கன்னா நேபாளத்துக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அடுத்தது அடுத்த பகுதி மத்திய இந்தியா. மத்திய இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்கா ஜான்சி மற்றும் குவாலியர். ஜான்சி மற்றும் குவாலியர் இந்த 2 பகுதி புரட்சியில் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, தலைமையேற்றவர் லட்சுமி பாய். இவங்களுக்கு தான் ஜான்சி ராணின்னு சொல்றோம். ஜான்சி ராணி லட்சுமி பாய் அவங்க தான் இந்த புரட்சிக்கு தலைமை இருக்கிறாங்க. துணை நின்றவர், சப்போர்ட் பண்ணவர் தாந்தியா தோப். இந்த புரட்சிக்கு லட்சுமி பாய்க்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு கேட்டா தாந்தியா தோப். இப்புரட்சியில் லட்சுமி பாய் குவாலியரை கைப்பற்றினார். இந்த புரட்சியின் போது லட்சுமி பாய் எந்த பகுதி பிடிக்கிறாங்க? குவாலியர். குவாலியரை கைப்பற்றினார். 1858 ஏப்ரல் 3ஆம் நாள் ஹக்ரோஸ், ஹக்ரோஸ்ங்கிற ஒரு ஆங்கில தளபதி, ஹக்ரோஸ் பெட்ரா நதிக்கரையில் தாந்தியா தோப்பை தோற்கடித்து ஜான்சியை மீட்டார். ரொம்ப முக்கியமானது. ஹக்ரோஸ் 1858 ஏப்ரல் 3ஆம் நாள் ஹக்ரோஸ் பெட்ரா நதிக்கரையில் தாந்தியா தோப்பை தோற்கடித்து ஜான்சியை மீட்டார். அடுத்த பாயிண்ட்ல பாருங்க, ஜான்சிங்கிறது ஒரு பகுதி. அடுத்தது 1858 ஜூன் 17ஆம் நாள் சோவார் என்ற பெயரில் ஆண் வேடமிட்டு போரிட்ட லட்சுமி பாய் கொல்லப்பட்டார். ரொம்ப முக்கியமானது, டேட் ஞாபகம் வச்சுக்கங்க. 1858 ஜூன் 17. ஜூன் 17ஆம் நாள் சோவார் என்ற பெயரில் ஆண் வேடமிட்டு போரிட்ட லட்சுமி பாய் கொல்லப்பட்டார். குவாலியர் ஹக்ரோஸால் மீட்கப்பட்டது. ஸோ ஜான்சியும் பிடிச்சவர் மீட்டவர் யாருன்னு கேட்டா ஹக்ரோஸ் தான். குவாலியரை மீட்டவர் யாருன்னு கேட்டாலும் ஹக்ரோஸ் தான். ரொம்ப முக்கியமானது. அடுத்த பாயிண்ட்ல 1857 புரட்சியில் ஈடுபட்டவர்களில் ஒரே ஆண் லட்சுமி பாய் என ஹக்ரோஸ் கூறினார். அப்படின்னா சிறப்பிச்சு சொல்றார். பல்வேறு புரட்சியாளர்கள் மன்னர்கள் இதில் பங்கெடுத்தாலும் ஒரு ஆண் போன்று வீரமாக போரிட்டவர் யாருன்னு கேட்டா லட்சுமி பாய் தான். அதனாலதான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதை சொன்னது யாருன்னு பார்த்தா ஹக்ரோஸ். ஜான்சி ராணி லட்சுமி பாயை தோற்கடித்தவரும் ஹக்ரோஸ் தான். அவர் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. புரட்சியில பல்வேறு ஆண்கள் ஈடுபட்டு இருந்தாலும் ஆண் போன்று வீரமாக போரிட்டது ஒருத்தர் தான். யாருன்னு கேட்டா லட்சுமி பாய் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஹக்ரோஸ். அடுத்து ஜான்சி ராணியின் முழக்கம், நான் எனது ஜான்சியை விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த புரட்சியின் போது அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இது மத்திய இந்தியாவில். ஸோ மத்திய இந்தியாவில் புரட்சிக்கு தலைமையேற்றது யாருன்னு கேட்டா ஜான்சி ராணி லட்சுமி பாய். ஞாபகம் வச்சுக்கணும். மத்திய இந்தியா ஜான்சி மற்றும் குவாலியர் ஸ்பெசிபிக்கா. தலைமையேற்றவர் ஜான்சி ராணி லட்சுமி பாய். லட்சுமி பாயை தோற்கடித்தவர். அதே போல மத்திய இந்தியா பகுதியில் புரட்சியை கட்டுப்படுத்திய ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா ஹக்ரோஸ். ரொம்ப முக்கியமான ஒரு தளபதி. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம படிக்கிறோம். புரட்சி நடைபெற்ற இடம், இந்த புரட்சிக்கு தலைமையேற்ற சுதேச அரசர்கள்,
அந்த புரட்சியை கட்டுப்படுத்திய ஆங்கில தளபதிகள். மத்திய இந்தியா ஜான்சி ராணி லட்சுமிபாய், ஹக்ரோஸ். இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். அடுத்த பகுதி பீகார். பர்டிகுலரா ஆரா அண்ட் ஜெகதீஷ்பூர், இந்த 2 பகுதி பீகார்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தலைமையேற்றவர் கன்வர் சிங். இந்த கன்வர் சிங்க்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு, பீகார் சிங்கம். பீகார் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டா கன்வர் சிங். அடுத்தது 1858 ஏப்ரல் 27 இவர் இறந்த பிறகு இவரது சகோதரர் அமர் சிங் புரட்சிக்கு தலைமையேற்றார். ஸோ கன்வர் சிங்க்கு பின்னாடி புரட்சிக்கு தலைமையேற்றது யாருன்னு கேட்டா அமர் சிங். அதே போல பீகார்ல புரட்சியை கட்டுப்படுத்தி ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டா வில்லியம் டெய்லர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருக்கான், முக்கியமானது. ஸோ பீகாரை பொறுத்த வரைக்கும் தலைமையேற்றவர் கன்வர் சிங். கன்வர் சிங்க்கு என்ன சிறப்பு பேர்னு கேட்டாங்கன்னா பீகார் சிங்கம். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த புரட்சியை கட்டுப்படுத்தி ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டால் வில்லியம் டெய்லர். வில்லியம் டெய்லர். இது பீகாரை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பரேலி. பரேலி பகுதிக்கு தலைமையேற்றவர் கான் பகதூர் கான். 2 பாயிண்ட். பரேலி பகுதி பிளேஸ். புரட்சிக்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டா கான் பகதூர் கான். கட்டுப்படுத்தி ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா சர் காலின் கேம்பல். பரேலி பகுதியிலே புரட்சியை கட்டுப்படுத்தின ஆங்கில தளபதி சர் காலின் கேம்பல். ஸோ இதெல்லாம் பல்வேறு பகுதியில் புரட்சி நடைபெற்ற விதம். ஃபர்ஸ்ட் டெல்லி, அப்புறம் நம்ம லக்னோ, அப்புறம் கான்பூர், அப்புறம் மத்திய இந்தியா, அப்புறம் பீகார், தென் பரேலி. ஸோ இந்த இடத்துல எல்லாமே இடம் படிச்சுக்கணும். புரட்சிக்கு தலைமையேற்ற இந்திய அரசர்கள், மன்னர்கள், தலைவர்கள் அவங்கள படிச்சுக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது புரட்சியை கட்டுப்படுத்தின ஆங்கில தளபதி. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல இதை நீங்கள் வரிசையாக படிச்சுக்கணும். இது புரட்சி நடைபெற்ற விதம். அதுக்கு அடுத்தது இந்த புரட்சி வெற்றியா தோல்வியா அப்படின்னு கேட்டால் அந்த புரட்சி தோல்விதான். ஏன்னா அந்த புரட்சியுடைய நோக்கம் என்ன? இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயரை வெளியேற்றுவது. ஆனால் அந்த புரட்சி சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை. இந்த புரட்சிக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு வெளியில் போனாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஸோ புரட்சி தன்னுடைய நோக்கத்தை அச்சீவ் பண்ணல. புரட்சி தோல்விதான். அந்த தோல்விக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, புரட்சியாளர்களிடையே ஒற்றுமையின்மையே புரட்சியின் தோல்விக்கு முதல் மற்றும் முக்கிய காரணமாகும். ஸோ புரட்சியாளர்களிடையே ஒற்றுமையின்மை, டிஸ்யூனிட்டி அப்படிங்கிறோம், ஒற்றுமையின்மை, அதுதான் இந்த புரட்சியுடைய தோல்விக்கு முதல் மற்றும் முக்கிய காரணம். இந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, தோல்விக்கு காரணங்கள்னு கொடுத்துட்டு இந்த இது கீழே படிக்கக்கூடிய 4 பாயிண்ட் கொடுத்தாலும் சரி, எதை நீங்கள் ஆன்சர் எடுக்கணும்னா ஒற்றுமையின்மை, டிஸ்யூனிட்டி, அதை தான் நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். பல்வேறு காரணங்கள் தோல்விக்கு இருந்தாலும் முதல் மற்றும் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா ஒற்றுமையின்மை. யாருக்கிட்ட? புரட்சியாளர்கள் கிட்ட. என்ன ஒற்றுமை இல்ல? 2ஆம் பகதூர் ஷா ஒரு இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறார். இது இன்வால்வான சீக்கியர்கள் சீக்கிய ஆட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில மன்னர்கள், பெரும்பாலான சீக்கியர்கள் இதுல பங்கெடுக்கல. இந்து சமஸ்தானத்தை சேர்ந்த மன்னர்கள் இந்து ஆட்சி நிறுவனம்னு நினைக்கிறான். இஸ்லாமிய மன்னர்கள் இஸ்லாம் ஆட்சி நிறுவனம்னு நினைக்கிறாங்க. ஸோ புரட்சியாளர்கள்ட்டே முதல்ல ஒற்றுமை இல்லை. அதான் அந்த புரட்சியின் தோல்விக்கு முதல் மற்றும் முக்கிய காரணம். அடுத்தது புரட்சி நாடு முழுவதும் பரவவில்லை. ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த புரட்சியில பங்கெடுத்துதான்னு கேட்டா இல்ல. அதான் மஜும்தார் சொன்னார் இல்லையா, முதலும் அல்ல இந்தியா முழுவதும் அல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ புரட்சி நாடு முழுவதும் பரவவில்லை. பர்டிகுலரா பாருங்க, தென்னிந்தியா, பஞ்சாப், சிந்து, ராஜஸ்தான் போன்றவை இப்புரட்சியில் பங்கெடுக்கவில்லை. ஸோ இந்த புரட்சி எல்லா தரப்பு மக்களும் எல்லா பகுதியை சார்ந்த மக்களும் பங்கெடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை. தென்னிந்தியா முழுவதும், அதே போல பஞ்சாப், சிந்து, ராஜஸ்தான் இந்த பகுதியெல்லாம் அந்த புரட்சியில் பங்கெடுக்கல. இதுவும் தோல்விக்கு ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கடுத்து அனைத்து தரப்பு மக்களும் பங்கெடுக்காதது. ஸோ எல்லா தரப்பு மக்களும் ஆங்கிலேயர்னால பாதிப்படைஞ்சான். ஆனால் எல்லா தரப்பு மக்களும் இந்த புரட்சியில் பங்கெடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும், அனைத்து தரப்பு மக்களும் இந்த புரட்சியில் பங்கெடுக்கவில்லை. அதுவும் தோல்விக்கு ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்தது புரட்சியாளர்களிடையே ஒருமித்த குறிக்கோள் இல்லாதது மற்றும் நன்கு திட்டமிடப்படாதது. ஸ்கிரீன்ல பாருங்க தெரியும். புரட்சியாளர்களிடையே ஒருமித்த குறிக்கோள் இல்லாதது மற்றும் நன்கு திட்டமிடப்படாதது. ஸோ ஒரு காமன் கோல்ங்கிறது புரட்சியாளர்கள்ட்ட இல்லை. அதே போல புரட்சி நல்ல திட்டமிடப்பட்ட புரட்சி இல்லை. இந்த புரட்சிக்கு உதாரணமா ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு தலைவர் இருந்தா நம்ம பார்த்துருக்கோம். டெல்லினா 2ஆம் பகதூர் ஷா,
மத்திய இந்தியானா ஜான்சி ராணி லட்சுமிபாய், கான்பூர்னா நானா சாஹிப், லக்னோனா அயோத்தி பேகம், ஹசரத் மஹால். அந்தந்த பகுதிக்கு தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்றது, ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரே தலைமைங்கிறது இல்லை. ஸோ இந்த புரட்சி நன்கு திட்டமிடப்படாத புரட்சி. அதனால இந்த புரட்சி தோல்வியில முடிஞ்சது. அடுத்தது, படித்த நடுத்தர வர்க்க மக்கள் இப்புரட்சியை ஆதரிக்கவில்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். படித்த நடுத்தர வர்க்க மக்கள் இந்த புரட்சியை ஆதரிச்சாங்களா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லணும்? புரட்சியை ஆதரிக்கவில்லை. இதுவும் ஃபெயிலியருக்கு ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்தது 1857 மே 31 தொடங்க திட்டமிடப்பட்ட புரட்சி முன்கூட்டியே தொடங்கியது. அதான் மே 10ஆம் தேதி அன்னைக்கே புரட்சி வெளிப்படையா வெடிச்சிருச்சு இல்ல மீரட்ல. ஸோ மே 31 தொடங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. புரட்சி முன்கூட்டியே தொடங்கிருச்சு, ப்ரீமெச்சூர். அதுவும் தோல்விக்கு ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்தது, இந்திய அரசர்கள் பலர் ஆங்கிலேயரை ஆதரித்தனர். ஸோ பல இந்திய மன்னர்கள் இந்த புரட்சியில் யாருக்கு ஆதரவா வந்திருக்காங்க? ஆங்கிலேயருக்கு ஆதரவா இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்த புரட்சியின் தோல்விக்கு காரணங்கள். இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் முதல் மற்றும் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா டிஸ்யூனிட்டி, ஒற்றுமையின்மை தான் முதல் மற்றும் முக்கிய காரணம். ஸோ இதெல்லாம் புரட்சியின் தோல்விக்கு காரணங்கள். ஸோ புரட்சி தோல்வியில முடிந்தாலும் அந்த புரட்சி ஏற்படுத்தின விளைவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புரட்சியினால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பாருங்க, முக்கியமான விளைவு 1858 ஆகஸ்ட் 2ஆம் நாள் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சி முடிவிற்கு கொண்டு வரப்பட்டு ஆங்கில அரசின் நேரடி ஆட்சி நடைமுறைக்கு வந்தது. இதுவே இப்புரட்சியின் நேரடி விளைவாகும், டைரக்ட் எஃபெக்ட். இந்த புரட்சி பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தாலும் மிக முக்கியமான நேரடி விளைவு என்னன்னு கேட்டால் ஆட்சி மாற்றம். அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்சி மாற்றம்னா யார்கிட்ட இருந்து யார்கிட்ட போகுது? ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுவிட்ட இருந்து ஆட்சி ஆங்கில அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு போகுது. இதுதான் மிக முக்கியமான விளைவு. அப்ப அது வரைக்கும், இந்த புரட்சி வரைக்கும், இந்த சட்டம் கொண்டு வர வரைக்கும் 1858 ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் நிர்வாகத்தை பார்த்தது, ஆட்சி செலுத்தினது எந்த அமைப்புன்னு கேட்டால் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு. அப்ப இந்த புரட்சிக்கு பின்னாடி இந்தியாவுடைய அதிகாரம், ஆட்சியெல்லாம் யாருடைய கைக்கு போகுதுன்னு பார்த்தால் ஆங்கில அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு போகுது. இதுதான் இந்த புரட்சியுடைய நேரடி விளைவு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது 1858 நவம்பர் 1ஆம் நாள். இந்த டேட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1858 நவம்பர் 1ஆம் நாள் கானிங் பிரபு அலகாபாத் கூட்டத்தில் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை வெளியிட்டார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 1858 நவம்பர் 1ஆம் நாள் கானிங் பிரபு அலகாபாத் கூட்டத்தில் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை வெளியிட்டார். இது இந்திய மக்களின் மகா சாசனம் அல்லது உரிமை சாசனம் எனப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை. அதை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கானிங் பிரபு. எங்கு நடைபெற்ற கூட்டத்தில் வெளியிட்டார்னு கேட்டால் அலகாபாத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வெளியிடுறார். என்ன தேதின்னு கேட்டால் 1858 நவம்பர் 1. இது மிக முக்கியமான ஒரு அறிக்கை. இதுவும் இந்த புரட்சியுடைய விளைவுதான். இந்த அறிக்கையில தான் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இந்த கீழே சொல்ற பாயிண்ட் எல்லாம் அந்த அறிக்கையில சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, கட்டுப்பாட்டு குழுவும் இயக்குனர் குழுவும் கலைக்கப்பட்டது. இந்த மாதிரி 2 குழு இருந்தது அன்றைக்கு, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுவுடைய ஆட்சியில. கட்டுப்பாட்டு குழு, இயக்குனர் குழு, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்த 2 குழுவும் கலைச்சிடுறாங்க. அதற்கு பதிலாக இந்திய செயலர் பதவியும் அவருக்கு உதவ 15 உறுப்பினர்களை கொண்ட இந்திய குழுவும் உருவாக்கப்பட்டன. ஸோ மேலே சொன்ன 2 குழுவை கலைச்சிட்டு, கட்டுப்பாட்டு குழு, இயக்குனர் குழு 2ஐயும் கலைச்சிட்டு அதற்கு பதிலாக இந்திய செயலர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, இந்திய செயலர் பதவியும் அவருக்கு உதவ 15 உறுப்பினர்களை கொண்ட இந்திய குழுவும் உருவாக்கப்பட்டன. இது ஒரு விளைவு. இந்தியாவின் தலைமை ஆளுநர் வைசிராய் என அழைக்கப்பட்டார். ரொம்ப முக்கியமானது. இந்திய தலைமை ஆளுநர் வைசிராய். பிராக்கெட்ல வைசிராய்னா என்ன பொருள்னு கேட்டால் அரச பிரதிநிதி, கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அரச பிரதிநிதி என அழைக்கப்பட்டார். முதல் அரச பிரதிநிதி யாருன்னு கேட்டால் கானிங் பிரபு. ஸோ இப்போ கானிங் பிரபு 2 பதவியில் இருக்கார். ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு காலகட்டத்தில் கவர்னர் ஜெனரல், இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவியில் தான் அவர் இருக்கார். இந்த புரட்சி நடக்கும். புரட்சி நடந்ததுனால அந்த பதவி என்னவா மாத்துறாங்க? வைசிராய்ன்னு மாத்துறாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் வைசிராய் யாருன்னு கேட்டால் கானிங் பிரபு. ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. அடுத்தது
நாடு இணைப்பு கொள்கை கைவிடப்பட்டு இந்திய அரசர்களுக்கு தத்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான விளைவு. நாடு இணைப்பு கொள்கை, அனெக்சேஷன் பாலிசி. நாடு இணைப்பு கொள்கை கைவிடப்பட்டு இந்திய அரசர்களுக்கு தத்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டது. இதெல்லாம் அந்த விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையில் சொல்லப்பட்ட அம்சங்கள். அது எந்த புரட்சியின் விளைவாக வெளியிடப்பட்டது? 1857 பெரும்புரட்சியின் விளைவு. அடுத்தது 1857 புரட்சியில் ஆங்கிலேயர்களின் மரணத்திற்கு காரணமானவர்கள் தவிர மற்ற அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். இந்த புரட்சியின் போது ஆங்கிலேயருடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் தவிர மற்ற அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. இதனால் கானிங் பிரபு காருண்ய கானிங் என அழைக்கப்பட்டார். அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் கிடைக்குது. இந்த கொஸ்டின் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கானிங் பிரபு காருண்ய கானிங் என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 1857 பெரும்புரட்சியில் ஈடுபட்ட புரட்சியாளர்கள்ல ஆங்கிலேயருடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் தவிர மற்ற அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கினார். அதனால இந்த மாதிரி ஒரு சிறப்பு பேர் கிடைக்குது. காருண்ய கானிங், கருணை உள்ளம் கொண்ட கானிங். அடுத்தது புரட்சி தேசப்பற்றை மக்களிடையே உருவாக்கி தேசிய இயக்கம் தோன்றுவதற்கும் விடுதலை பெறுவதற்கும் காரணமாக அமைந்தது. ஸோ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின புரட்சி 1857 பெரும் புரட்சி. ஸோ இதெல்லாம் அந்த புரட்சி ஏற்படுத்தின விளைவு. இத்தனை விளைவுகள் இருந்தாலும் நேரடி விளைவு என்னன்னு கேட்டால் ஆட்சி மாற்றம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்சி மாற்றம் தான் மிக முக்கியமான விளைவு. சரி, அடுத்தது இந்த புரட்சி தொடர்பான ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். மிஸ்சலேனியஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ராணி லட்சுமிபாயின் கணவர், அதாவது ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஜான்சி ராணி லட்சுமிபாயோடைய கணவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கங்காதர் ராவ். அவருடைய பேரு கங்காதர் ராவ். அடுத்தது 1757 தொடங்கிய ஆங்கில ஆட்சி 100 ஆண்டுகளின் முடிவில் 1857 முடிவுறும் என்ற வதந்தி சிப்பாய்களிடையே பரவியது. அந்த நம்பிக்கை, அதுவும் சிப்பாய்கள் இந்த புரட்சியில் ஈடுபடுறதுக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க. 1757 தொடங்கிய ஆங்கில ஆட்சினா பிளாசி போர். பிளாசி போரை தான் அந்த இடத்துல மீன் பண்றாங்க. பிளாசி போரில் ஆங்கிலேயர் பெற்ற வெற்றி இந்தியாவில் ஆங்கில ஆட்சி நிறுவப்பட்டதை குறிப்பதாக அமைந்ததுன்னு சொல்லுவான். அதாவது பிளாசி போரில் ஜெயிச்ச பின்னாடி ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆட்சி அதிகாரம் ஆங்கிலேயர் கைக்கு போனது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மீனிங். அதான் 1757 அப்போ தொடங்கின ஆங்கில ஆட்சி 100 ஆண்டுகளின் முடிவில் 1857 முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு வதந்தி, ஒரு நம்பிக்கை சிப்பாய்கள்கிட்ட இருந்தது, சோல்ஜர்ஸ் இருந்தது. அதனால அவங்க புரட்சி செய்யறாங்க. அடுத்தது புரட்சிக்கு பின்னர் பஞ்ச் என்ற பத்திரிகை இந்தியர்களை பாதி மனிதனும் பாதி குரங்கும் படைத்த உருவமாக சித்தரித்து வெளியிட்டது. பாதி மனிதன் பாதி குரங்கு, ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி வெளியிடுறது. அந்த வெளியிட்ட பத்திரிகை என்ன பத்திரிகைன்னு கேட்டா பஞ்ச். அந்த பத்திரிகை பேர் பஞ்ச். இந்த பாயிண்ட்ல 1857 ஆண்டு அஞ்சலக சட்டம் சிப்பாய்களின் இலவச அஞ்சல் சேவையை திரும்ப பெற்றது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இந்த புரட்சிக்கு உண்டான காரணத்தில் இதுவும் சேர்த்துக்கலாம். 1857 ஆண்டு அஞ்சலக சட்டம், போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட், சிப்பாய்களின் இலவச அஞ்சல் சேவையை திரும்ப பெற்றது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பாய் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ ஒரு லெட்டர் போடுறாரு அப்படின்னா அவர் தனியாக அதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாம்ப்லாம் எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அஞ்சலக சட்டம் 1857 இராணுவத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய் தன்னுடைய குடும்பத்துக்கு நீங்க கடிதம் போட்டாலும் முறையா பணம் கொடுத்து ஸ்டாம்ப் வாங்கி தான் கடிதம் அனுப்பணும் அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வரான் அந்த சட்டத்துல. இது சிப்பாய்களுக்கு கோவத்தை ஏற்படுத்தினது. ஸோ இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டா 1857. அடுத்தது 1856 ஆண்டு அயோத்தி இணைக்கப்பட்ட போது அதன் நவாப் யாருன்னு கேட்டா வாஜித் அலி ஷா. அயோத்தி நம்ம பார்த்துருக்கோம்ல, லக்னோ புரட்சியில தலைமையேற்றது அயோத்தி பேகம் ஹஸ்ரத் மஹால். அந்த அயோத்தி பேகத்துடைய கணவர் தான் யாருன்னு பார்த்தா வாஜித் அலி ஷா. 1856 அயோத்தி இணைச்சப்போ, நல்லாட்சி இல்லைன்னு சொல்லி இணைக்கிறாரு இல்ல, அப்படி இணைச்சப்போ அதனுடைய நவாப் யாருன்னு கேட்டாங்கன்னா வாஜித் அலி ஷா. அடுத்தது பனாரஸ் பகுதியில் புரட்சியை கட்டுப்படுத்தியவர் கர்னல் நீல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பனாரஸ் பகுதியில் புரட்சியை கட்டுப்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் கர்னல் நீல். இதெல்லாம் சும்மா ஒரு வரி செய்தி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1858 இப்புரட்சி பற்றி எழுதிய லண்டன் டைம்ஸ் பத்திரிகையாளர்
வில்லியம் ஹோவர்ட் ரசல் அவருடைய பேர். 1858 இந்த புரட்சியை பற்றி எழுதின லண்டன் டைம்ஸ் பத்திரிகையாளர். லண்டன் டைம்ஸ்ங்கிறது ஒரு பத்திரிகை நிறுவனம். அதை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஹோவர்ட் ரசல். ஸோ இதெல்லாம் அந்த 57 பெரும்புரட்சி தொடர்பான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ரைட், இதோட நமக்கு இந்த 1857 பெரும்புரட்சி அப்படிங்கிற தலைப்பு நமக்கு முடியுது. ஸோ இந்த புரட்சியில் நம்ம இந்த புரட்சியை 4 தலைப்பில் பிரித்து பார்த்துருக்கோம். ஒன்று புரட்சியை பற்றி அறிஞர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் வரிசையாக நான் சொன்னேன். அடுத்தது இந்த புரட்சிக்கு உண்டான காரணங்கள் என்னென்ன, இந்த புரட்சிக்கு உண்டான காரணங்கள், அரசியல் காரணத்திலிருந்து வரிசையாக நம்ம பார்த்தோம். அரசியல் காரணம், நிர்வாக காரணம், பொருளாதார காரணங்கள், சமய காரணம், சமூக காரணம், இராணுவ காரணங்கள், புரட்சி உடனே வெடிக்க காரணம் என்ன, இதெல்லாம் நம்ம வரிசையாக நம்ம பார்த்தோம். அரசியல் காரணத்தினால மன்னர்கள் பாதிக்கப்பட்டான். நிர்வாக காரணத்திலிருந்து சமய காரணம் வரைக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டான். இராணுவ காரணத்தில் சிப்பாய்கள் பாதிக்கப்பட்டான். இதனால ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் ஆங்கிலேயருக்கு எதிரான கோபத்தில் இருக்குது. இருந்தாலும் புரட்சி வெடிக்கல. புரட்சி வெடிக்க உடனடி காரணமான நிகழ்வு என்னன்னு கேட்டா என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் மற்றும் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில பயன்படுத்தக்கூடிய புல்லட், அதில் தான் பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் பரவுது. அதான் புரட்சி உடனே வெடிக்கிறதுக்கு காரணம். புரட்சி வெடித்த இடம் எங்க? பரக்பூர். மங்கள் பாண்டே பிரச்சனை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சிப்பாய்கள் எந்த பகுதியில் வெளிப்படையான புரட்சியில் இன்வால்வ் ஆனான்னு கேட்டா மீரட். சொல்லியிருக்கேன், மீரட் பகுதி. 1857 மே 10ஆம் தேதி அன்னைக்கு மீரட்ல புரட்சி பண்றாங்க. மே 11ஆம் தேதி டெல்லியை போய் ரீச் ஆகி மே 12 அன்னைக்கு, மே 12ஆம் தேதி அன்னைக்கு டெல்லியை பிடிச்சிடுறாங்க. டெல்லியை பிடிச்சி யாரை மன்னர் அறிவிக்கிறாங்க? 2ஆம் பகதூர் ஷா. இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் புரட்சிக்கு தலைமையேற்றது யாருன்னு கேட்டால் 2ஆம் பகதூர் ஷா. அந்த புரட்சியை கட்டுப்படுத்தின ஆங்கில தளபதி யாரு? ஜான் நிக்கல்சன். ஸோ இதுதான் டெல்லி, டெல்லி பிளேஸ். தலைமையேற்ற இந்திய தலைவர் 2ஆம் பகதூர் ஷா, கட்டுப்படுத்தின ஆங்கில தளபதி ஜான் நிக்கல்சன். இந்த மாதிரி தான் லக்னோ, கான்பூர், மத்திய இந்தியா, பீகார், இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் புரட்சி நடைபெற்ற இடம், அதுக்கு தலைமையேற்ற இந்திய தலைவர், கட்டுப்படுத்தின ஆங்கில தளபதி. இந்த ஆஸ்பெக்ட்ல இந்த புரட்சியை நம்ம படிச்சுக்கிறோம். அடுத்தது புரட்சியின் தோல்விக்கு உண்டான காரணங்கள். பல்வேறு காரணங்கள் நம்ம பார்த்தாலும் முதல் மற்றும் முக்கிய காரணம் என்னன்னு சொல்லியிருக்கிறோம், ஒற்றுமையின்மை, டிஸ்யூனிட்டி. அதான் மிக முக்கியமான காரணம். அப்புறம் பல்வேறு காரணங்கள் நம்ம வரிசையாக படிச்சிருக்கிறோம். அடுத்தது புரட்சியின் விளைவுகள் என்ன? பல்வேறு விளைவுகள் இருக்கு, பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான விளைவு என்ன? ஆட்சி மாற்றம். ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு கட்டுப்பாட்டிலிருந்து ஆட்சி பொறுப்பு யாருடைய கைக்கு போகுது? ஆங்கில அரசாங்கத்துடைய கைக்கு போகுது. இது மிக முக்கியமான விளைவு. ஸோ இந்த 4 விதமா இந்த புரட்சியை நம்ம விரிவாக படிச்சிருக்கிறோம். இதோட நமக்கு 2வது சாப்டர் முடியுது. அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அந்த சாப்டர் இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது இந்திய தேசிய இயக்கம் தான். இந்திய தேசிய இயக்கம்ங்கிற தலைப்பு நம்ம அடுத்தது ஆரம்பிக்க போகிறோம். அது அடுத்த கிளாஸ்ல இருந்து அப்படியே கொண்டுட்டு போவோம். ஸோ ஜி கிளாஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் மெட்டீரியல் வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மெட்டீரியல் எல்லாமே. ஸோ உங்களுக்கு அப் டு உங்களுக்கு சிலபஸோடைய கடைசி வரைக்குமே மெட்டீரியல் கொடுக்க சொல்லி தான் சொல்லியிருந்தோம். அது ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் தான் வரிசையாக நம்ம இனிமேல் படிச்சுட்டு போகிறோம். ஒன் பை ஒன்னா நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். 2 சாப்டர் முடிச்சிருக்கு நம்ம. இன்னும் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அது ஒரு தலைப்பு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அந்த தலைப்பு புலித்தேவர்லேருந்து ஆரம்பித்து நம்ம 1857 பெரும்புரட்சி வரைக்கும் வந்து முடிச்சிருக்கிறோம் நம்ம. இதுக்கு பின்னாடி இந்திய விடுதலை போராட்டம் நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த நண்பர்கள் இந்த ரிவிஷன் பேட்ச் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும். குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம் போகிறதுக்குள்ள இக்காரணத்தை கொண்டும் நம்ம கொஷின் பேப்பர் ரிவிஷன், நம்ம சப்ஜெக்டில் ஒரு டைம் அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பார்த்துட்டு நீங்கள் கம்பல்சரி போகணும். சரியா? அந்த கொஷின் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கொஷின், அதை பார்த்துக்குங்க. ஜென்ரலாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம். திவ்யா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. சார் குட் ஈவினிங் சார். மிஸ்லேரி பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு நிமிஷம் காமிங்க சார். அந்த பாயிண்ட்ஸ் காமிக்குவோமா? ஏன் பிரிண்ட் அவுட்ல இல்லையா அது? சார் இல்ல சார், அதான் நான் ஏ செக்ஷன் சார், ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுதா, அது மட்டும் எழுதிக்கிறேன் சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே.
மத்தவங்க யாரும் பேச வேண்டாம், அமைதியா இருங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகேம்மா, ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே சார். வைஷாலி மனு. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க. சார் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கூறியவர் வந்து முகமது இக்பால்னு சொல்லிட்டு சொன்னீங்க சார். மௌலானா ஹஸ்ரத் மொகினியும் முகமது இக்பாலும் ஒரே பேசணுங்க சார். இல்லம்மா, அது ரெண்டுல யார் இருக்கோ எடுத்துக்கங்க. ரெண்டு விதமா கொடுத்துருக்காங்க புத்தகத்துல. ஓகே சார். மௌலானா ஹஸ்ரத் மோகனின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அதனால நீங்க என்ன ஆப்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்க. சரியா? ஓகே சார். சரிங்க சார், தேங்க் யூ சார். ஓகே. எந்த கிளாஸ்மா நீங்க? சார் நான் வந்துட்டு எஃப் கிளாஸ்ங்க சார். இந்த மெட்டீரியல் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க. ஓகே ஓகே. ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ. இந்துமதி. இந்துமதி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா, டவுட் இருக்கா? விஷ்ணுபிரியா. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. சார் நான் ஜி கிளாஸுங்க சார். இப்போ நீங்க நடத்தின வரைக்கும் தான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஓகே. ரிமைனிங் மெட்டீரியல் எப்போ வந்தா வாங்கிக்கலாங்க சார்? அதை பத்தி ஏதாவது தகவல் கொடுத்தாங்களாமா? அதாவது நேத்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க, தேர்ஸ்டே நேத்து. அப்படிங்களாங்க சார், எங்களுக்கு எதுவும் தெரியலைங்க சார். நீங்க அடுத்தது நடத்தினா எனக்கு மெட்டீரியல் வேணும் இல்லைங்க சார், அதனால கேக்குறேங்க சார். அதுக்குள்ள ஷூரா உங்க கைக்கு வந்துருமா? சரியா? ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. உமா இருக்கீங்களாமா? உமா. உமா இருக்கீங்களா மேடம்? சார் இருக்கு. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் இங்க புரட்சியின் விளைவுகள் ஆட்சி மாற்றம் சொன்னீங்க இல்லைங்க சார்? ஆமாங்க. அதுல வந்து ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு கிட்ட இருந்து நேரடியா வந்து ஆங்கில அரசு கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்க சார்? ஆமாங்கம்மா. அப்ப ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுனாலும் ஆங்கிலேயரோட ஆட்சியில இருக்கக்கூடியவங்க தானேங்க சார்? இல்ல அது ரெண்டு டிஃபரன்ஷியேட்டுங்களா சார்? ரெண்டுக்கும் வித்தியாசமா, ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனி தான். ஓகேங்க சார். அந்த பிரைவேட் கம்பெனிக்கு இந்தியாவில வியாபாரம் பார்க்கறதுக்கு ஆங்கில அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஓ சரிங்க சார். இதுக்கும் ஆங்கில அரசாங்கத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அரசாங்கம்ங்கிறது வேற, இது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இது லாப நோக்கத்துல இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் தான் இது. அந்த நிறுவனம் தான் 1858 வரைக்கும் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் சொல்லுங்க. அந்த ஸ்கூல் புக்ல படிக்கிறப்பயும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்து இந்த 1857 புரட்சிக்கு பின்னாடி தான் வந்து டைரக்டா ஃபுல்லா இங்க ஆங்கில அரசாங்கம் வராங்க அப்படிங்கறாங்கங்க சார். ஆமாங்க. எங்களுக்கு அத பத்தி தெரியலைங்க சார். இப்பதாங்க சார் இங்க நடத்துறப்பதாங்க சார் அது புரியுது. அதனால தான். பரவாயில்ல. அதாம்மா, பிரைவேட் கம்பெனிகிட்ட தான் அதிகாரம் இருந்தது. இந்த புரட்சியின் விளைவா ஆங்கில அரசாங்கம் கையில எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டே டைரக்டா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுக்கும், இந்தியாவுடைய அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். சரியா? ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. மேகலா முத்துக்குமார். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார் நீங்க கொடுத்திருக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டுமே படிச்சா போதுமாங்க சார், இல்ல புக்ஸ் எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணணுமாங்க சார் அந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம்? முதல்ல மெட்டீரியல் படிங்கம்மா. எந்த கிளாஸ் நீங்க? ஜியா? சார் ஜிங்க சார். மெட்டீரியல் தரவா படிங்க. ஓகேங்க சார். மெட்டீரியல் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். சரியா? ஓகேங்க சார். அப்ப அந்த டாபிக் கவர் ஆகிற புக்ஸை மட்டும் மறுபடியும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணா ஓகேவாங்க சார்? டைம் இருந்ததுன்னா அதை மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ அதை செய்ய வேண்டாம். முதல்ல நோட்ஸ் படிங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். ஸ்கூல் புக்ல இருந்து ஏற்கனவே நடத்தின क्वेश्चन பேப்பர் எல்லாம் குரூப் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லா கிளாஸுக்கும் ஒரு ரிவிஷன் நானே இந்த மாதிரி பிடிஎஃப் போட்டு உங்களுக்கு ரிவிஷன் பண்ற பிளான்ல இருக்கேன். சரியா? ஓகேங்க சார். அதை ரிவிஷன் பண்ணாவே இது எல்லா ஸ்டூடெண்ட்டும் கவனிங்க. நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கவனிங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உண்டானது. அதை ரிவிஷன் பண்ணாவே பெரும்பாலும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்க சார். அதனால ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நோட்ஸ் கொடுத்து படிங்க. சரியா? ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. அன்பு இருக்கீங்களா சார்? அன்பு சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். சார் சமூக காரணங்கள் இருக்கு சார். புரியல. சமூக காரணங்கள். சமூக காரணங்கள். அது
சதி ஒழிப்பு சட்டம் இருக்குல்ல சார் அது. ஆமா ஆமா. அப்படின்னா என்ன புரியல சார் எனக்கு. சதி ஒழிப்பு சட்டம் ஏற்கனவே நான் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் நடத்தும் போது அதை பத்தி சொன்னேன். அதனால மேலோட்டமா கடந்து வந்துட்டேன். 1829ல சதி அல்லது சார். உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை வங்காளத்துல தடை பண்ணி ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. சதி அல்லது சார். உடன்கட்டை ஏறும் வழக்கங்கிறது என்னன்னா, அந்த அந்த வழக்கம் அந்த பழக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, அன்றைய சமூகத்துல கணவன் இறந்த பின்னாடி வைஃப் மனைவியும் உயிரிழந்தணும், அந்த நெருப்புல குதிச்சு இறந்து போயிடணுங்கிறதா உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை கணவன் இறந்த உடனேயே ஓகே சார். மனைவியும் நெருப்புல குதிச்சு உயிரிழக்கணும் அப்படிங்கிறது. இது ஓகே சார். இது தானா எந்த மனைவியாவது குதிப்பாங்களா? யாரும் குதிக்க மாட்டாங்க சார். கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு வழக்கம் அது இல்லையா? அதை தடை பண்ணி சரி சட்டம் ஓகே போடுறான் சார். இந்த ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர் வந்து அதாம்மா ஆங்கிலேய சட்டம் கொண்டு வராங்களா சார் இதை? சட்டம் கொண்டுட்டு வரான். சதி ஒழிப்பு சட்டம். கொண்டு சதி வராங்க. ஒழிக்கிறான். ஓகே சார். சதி ஒழிப்பு சட்டத்துல என்ன அதான். சொன்னான்னா, இது யாராவது கட்டாயப்படுத்தினா மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னா ஆங்கிலேயர். ஓகே இது சார். வரவேற்க அவங்களாம் தகுந்த வந்து விஷயமா இல்ல இது வரவேற்க தகுந்த விஷயமா எதிர்க்கக்கூடிய விஷயமா? எதிர்க்கக்கூடிய விஷயம் சார் இது. எப்படி எதிர்ப்பீங்க? ஏன் எதிர்க்கிறீங்க? அவங்க அவங்க வந்து கொல்ல சொல்றாங்கல்ல சார் அவங்கள. அவன் கொல்ல சொல்லைங்க, கொல்ல வேண்டான்னு சொல்றான். சதி ஒழிப்பு சட்டம். சதிங்கிறது என்ன? உடன்கட்டை ஏறுதல். இப்ப அந்த 2 பேரையும் சாவ சொல்லி நம்ம தான் சார் சொல்றோமா? நம்ம சொல்றோம், இந்திய சமூகம் சொல்லுது. ஆங்கிலேயர் என்ன சொல்றான்? சட்டம் போட்டு அப்படி செய்யக்கூடாதுங்கிறான். இப்ப அவங்க செய்ய வேணாம்னு சொல்றாங்களா சார் அது? ஆமா, அதான் சதி ஒழிப்பு சட்டமா. ஓ புரியுது புரியுது புரியுதா? சார். அப்ப வந்து அந்த செயல்முறை நம்ம நடத்திட்டு இருக்கோம். அவங்க வந்து ஆ, செய்ய வேணாம்னு சொல்றாங்க சார் ஆமா. அவங்க. நம்ம சமூகத்துல அந்த பழக்கம் இருக்குது. ஓ ஓகே சார். அத ஆங்கிலேயர் வேண்டாம் ஆனா இந்த இப்ப அந்த மாதிரி இல்ல தான் சார். இப்பெல்லாம் இல்ல. இப்ப குதிப்பாங்களா போய்? என்ன சார் எந்த உலகத்துல இருக்கிறீங்க? இப்பெல்லாம் இருக்குதா அந்த மாதிரி எங்கேயாவது? இல்ல சார் சொல்றேன். ஆ. கிராமத்துல இருக்குல்ல சார் அது சொல்றேன். எந்த கிராமத்துல இருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இல்ல இப்போ ஒரு சில இடத்துல சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அன்றைய காலத்திலே அது ஒரு சமூகத்துல கட்டாயப்படுத்தப்பட்ட வழக்கமா இருந்தது. அத பிரிட்டிஷ்காரன் சரி, ஓகே சட்டம் சார், ஏற்றி ஓகே தடை பண்ணான். அதான் சதி ஒழிப்பு சட்டம். சரியா? ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. அபிராமி விஜயகுமார் இருக்கீங்களாமா? சார் தட் சேம் ப்ராப்ளம் சார். மெட்டீரியல் கைக்கு வரல அது. அதாம்மா அது எல்லாத்துக்கும் சொன்னதுதான். மேக்ஸிமம் வந்துரும். அடுத்த கிளாஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துரும். சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. கார்த்தி இருக்கீங்களா கண்ணே? கார்த்தி சொல்லுங்கம்மா. ஹலோ சார். சார் எங்களுக்கு நான் ஜி கிளாஸ் சார். நீங்க வந்து ஒவ்வொரு இது டாபிக் முடிச்சோடனே அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா நாங்க எப்படி எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படின்னு பாக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி பண்ண பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்றோமா? ஏதாவது ஒரு மெத்தட் நான் ஏற்கனவே அதை பத்தி பேசணுங்க. இது சம்டைம்ஸ் என்னன்னா இது ஃபாலோ பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. பட் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஒரு ஸ்லைட் மாதிரி அது போட்டு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே சார். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 கொஸ்டின்ஸ் டிக்டேட் பண்ணீங்கன்னா நாங்க எழுதி கூட வச்சுட்டு பாத்துப்போம் சார். பிசிக்ஸ்ல எல்லாம் மேம் அப்படிதான் பண்ணாங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு நாங்க எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு. ஒரு டெஸ்ட் மாதிரி டிஸ்கஷன் நடத்தலாமா? ஒரு 1 or 2 கிளாஸ் போகட்டும். அதை பத்தி யோசிக்கிறோம். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. சரவணன் ஜே. சரவணன் இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். நான் சரவணன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இந்த 1857 அஞ்சலக சட்டம் அது இதுல நோட்ல இல்ல. அது நீங்க சொன்னீங்க, நான் என்னால இது பண்ண முடியல. ஒன்றும் இல்லைம்மா. அது 1857 அஞ்சலக சட்டம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே சார். அது சிப்பாய்களுக்கு வழங்கப்பட்ட இலவச அஞ்சல் சேவையை தடுக்குது அந்த சட்டம். ஓகே சார். ஓகேவா? ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிப்பாய்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல லெட்டர் அனுப்பிச்சிக்கலாம். ரைட். ஓகே. அவங்களும் பே பண்ணணும்னு சொல்லுது அந்த சட்டம். அதனால சிப்பாய்கள் கோவப்படுறான். சரியா? ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஓகேம்மா. ஓகே. மணி. ஹலோ சார். குட் ஈவினிங் சார். ஹலோ வணக்கம் சார். ஹலோ சார். இதுல தமிழக தேசிய இயக்கத்தில் தமிழகத்தின் பங்குல அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹலோ சார் சொல்லுங்க கேக்குது. அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏ செக்ஷன் சார். நாங்க சரி. வஉ சிதம்பரனார் மட்டும் தான் சார் அதுல கொடுத்துருக்கு. ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா 8 யூனிட்லயும் கவர் ஆகுது. இல்ல இப்போ நீங்க எந்த செக்ஷன் மாதிரி? அது நிறைய குழப்பம்னு சொன்னாங்க. ஏ செக்ஷன் சார். ஏ செக்ஷன். ஏ செக்ஷன்ல எல்லாத்துக்குமே அதோட தான் நிறுத்திருக்கா? ஆமாங்க சார். வஉசியோட தான் சார் நிறுத்திருக்கு. ஆக்சுவலா அதுல 15 பேருனுடைய டாபிக் கவர் ஆகுது சார். ஓகே. அது ஒன்னு செய்யறோமா? அது என்னன்னா அந்த பின்னாடி இந்த கோவிட்னால அது நம்ம ஃபாலோ பண்ண முடியல. ஆமாங்க சார். எல்லாத்துக்கும் பிடிஎஃப் ஒன்னு போட்டு விட சொல்லிடுறேன். சரியா? அதான் சார். வீடியோ ஃபார்மட்ல ஒரு பிடிஎஃப் போட்டு விட்டுருங்க சார். அது நான் எழுதிக்கிறேன். பிடிஎஃப் வேர்ட் ஃபார்மட்லயே போட்டு விட்டுறோம் டாக்குமெண்ட். சரிங்க சார். சரிங்க சார். பார்த்து பொறுமையா எழுதிக்கங்க. சரியா?
சரிங்க சார். அதுதாங்க சார் கூப்பிட்டேன். எல்லா செக்ஷனுக்குமே நான் போட்டு விட சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ சார். ஓகேம்மா. ஓகே, ஓகே. தேங்க்யூ. அமலா இருக்கீங்களாம்மா? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் குட் ஈவினிங் சார். வணக்கம்மா. சார் அந்த டெல்லி புரட்சி இருக்குல்லங்க சார். டெல்லி புரட்சி இருக்குல்லங்க. ஆமாங்க. அது அந்த ஜான் நிக்கல்சன் அந்த லைன் அந்த பாயிண்ட் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். அது என்ன எழுதுறீங்களா, என்ன பண்றீங்க? இல்ல சார், ஆல்ரெடி எழுதிட்டு அந்த லைன் கொஞ்சம் புரியல. இப்ப ஆங்கில தளபதி அதை வந்து தலைமையேற்றாருன்னு சொல்றீங்களே, அது வந்து அந்த பாயிண்ட் கொஞ்சம் புரியல அது சார். ஒண்ணும் இல்லம்மா, அதுல 2 தளபதிகள் இன்வால்வ் ஆவாங்க. ஆமா. சொல்றேன், அந்த பாயிண்டே உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார். இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுதா, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க சார். 1857 செப்டம்பர் 20ஆம் நாள் ஜான் நிக்கல்சன் தலைமையிலான வில்சன் மற்றும் லாரன்ஸ் அடங்கிய பஞ்சாப் படைப்பிரிவு டெல்லியை மீட்டது. தலைமை யாருன்னு கேட்டா ஜான் நிக்கல்சன். சரியா? ஓகே சார். அந்த ஜான் நிக்கல்சன் தலைமையிலான படைப்பிரிவுல 2 பேர் இருக்கிறான். யாராரு? வில்சன் அண்ட் லாரன்ஸ். லாரன்ஸ். ஆமா சார். இவங்க அடங்கிய பஞ்சாப் படைப்பிரிவு. அந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துருங்க. அந்த ஃபுல் ஸ்டாப் இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். அதை எடுத்துருங்கம்மா. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே சார். நன்றி சார். நன்றிங்கம்மா, நன்றி. கோமதி இருக்கீங்களாம்மா? கோமதி. எஸ் சார். சொல்லுங்கம்மா. இந்த பீகார்ல பிரேக் ஆகுதே உங்க வாய்ஸ். ஹலோ, கொஞ்சம் பிரேக் கேக்குதுங்களா ஆகுது. சார்? இப்போதான் ரீச் ஆகுதுமா. சொல்லுங்கம்மா, அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. சார், இந்த பீகார்ல தலைமையேற்று வந்து கன்வர்சிங் சொன்னீங்களேங்க சார். ஆமாங்க. அதுல வந்து ஆர் ஜெகதீஷ்பூர்னு சொல்லி பிராக்கெட்ல கொடுத்திருக்கீங்க. அது அப்படி அது தெரியல சார். அது பிளேஸ் அது ஆக்சுவலா. இப்போ மத்திய இந்தியா. ஆமா, பிளேஸ் ஆக்சுவலா மத்திய இந்தியாவுல ஜான்சி குவாலியர்னு சொல்றோம் இல்லையா? ஆமாங்க சார். அந்த மாதிரி ஆர் ஜெகதீஷ்பூர் அப்படிங்கிறது பிளேஸ். அந்த 2 பிளேஸ்ல பர்టిక్యులரா நடக்கும். சரியா? ஓகே, ஓகே. தேங்க்யூங்க சார். ஓகேம்மா. ஓகே, ஓகே. கவிதா இருக்கீங்களாம்மா? சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா. சார், லக்னோவை கட்டுப்படுத்திய ஆங்கில தளபதி காலின் கேம்பல்னு இருக்கு இல்லைங்க சார்? ஆமாங்க. 8th நியூ புக்ல வந்து ஹென்றி லாரன்ஸ்னு கொடுத்திருக்காங்க சார். இல்லம்மா, அது தவறான டேட்டா. காலின் கேம்பல் தான் சரி. சரியா? ஓகேங்க சார். ஓகே. வேற டவுட் இருக்கா? அதுக்கப்புறம் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. சார், பொருளாதார காரணத்துல வந்து புதிய பண்ணை முறைன்னு இருக்குங்க சார். அப்படின்னு என்னங்க சார் புக்ல இருக்குங்க? பண்ணை முறை 1830. நில வருவாய் முறைதாம்மா. நில வருவாய் முறைதான் வச்சுக்கங்களேன். ஓகேங்க சார். ஆமா, ஜமீன்தாரி முறை சொல்றோம்ல. ஜமீன்தாரி முறை, ரைத்வாரி முறை, மகள்வாரி முறை. ஆமாங்க சார். அந்த முறை தான் அவங்க பண்ணை முறைன்னு சொல்றாங்க. ஓகேங்க சார். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, தேங்க்யூ. மணி இருக்கீங்களா சார்? மணி சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், நான் வந்து ஜிபேஜி சொல்லுங்க. சொல்லுங்க சார். 15th டிசம்பர் வந்து ஹிஸ்டரி டு கிளாஸ் வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் அனுப்பவே இல்லை சார். அப்படியாம்மா? எந்த டேட் சொல்லுங்க? 15th டிசம்பர். 15th டிசம்பர். ஓகே, நான் அனுப்ப சொல்றேங்கண்ணா. உடனே அனுப்ப சொல்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். விக்னேஷ். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இந்த ஆங்கிலேய தளபதிகள் கானிங் பிரபு, வில்லியம் அவங்களெல்லாம் வந்து தனித்தனியா என்னென்ன பண்ணாங்கன்னு எதுவும் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து படிச்சுக்கணுமா சார்? இல்ல இதுல தேவையில்லை, அது சிலபஸ்ல இல்லம்மா. சரிங்க சார், அது அவசியம் இல்லை. ஓகே, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. மதிமுருகன். மதிமுருகன் பேசுறது எனக்கு ரீச் ஆகலையே. ஹலோ, சொல்லுங்க. இப்பதான் ரீச் ஆகுதுமா, சொல்லுங்க. மதிமுருகன் கேக்குதா? கேக்குது சார். 1757 அஞ்சலக சட்டமா சார்? ஹலோ மதிமுருகன், சொல்லுங்க சார். 1757 தான் அஞ்சலக சட்டமா சார்? 1857, 1857. சாரி, 1857 அஞ்சலக சட்டம் கரெக்டா சார்? ஆமா, ஆமா, ஆமா.
சார் இது ராணி லட்சுமி பாய்க்கு ஏதோ சோவர்னு ஒரு பேர் புதுசா சொன்னீங்களே சார், எந்த புக்லயுமே இல்லையே சார், அதான் அவங்க பேரா சார்? ஆண் வேடமிட்டு. படிச்சுக்கண்ணே, புதுசா ஒரு விஷயம், புது விஷயம் இருந்தா அப்டேட் பண்ணி படிச்சுக்கங்க, அவ்வளவுதான். புத்தகத்தை ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும்? சரிங்க சார், சரிங்க சார். பேர் நமக்கு ஞாபகம் இருந்தா போதும்ல. கொஸ்டின்ல பேர் தானே கேட்பான், புத்தகமா கேட்க போறான். இல்ல சார். சொல்லுங்க. சார் கர்னல் நீல் வந்து லக்னோக்கும் வர, கர்னல் நீல் லக்னோக்கும் வராரு, டெல்லிக்கும் வராரு, இதுக்கும் பனாரஸுக்கும் வராரு இல்ல சார் கர்னல் நீல்? அதாவதுமா ஒரு தளபதி பல புரட்சியில பங்கெடுத்திருக்கலாம், கட்டுப்படுத்திருக்கலாம். ஆனால் சார் கேக்குதா மதிமுருகன்? மதிமுருகன் கேக்குதா? கேக்குது சார். ஒரு புரட்சியை கேக்குது சார். ஒரு புரட்சியை முழுவதுமா கட்டுப்படுத்தின ஆங்கில தளபதி தான் நம்ம படிக்கணும் அந்த ஆஸ்பெக்ட்ல. புரியுதா? இப்போ டெல்லி புரட்சியை பொறுத்த வரைக்கும் முழுவதுமா கட்டுப்படுத்தினது ஜான் நிக்கல்சன். நிக்கல்சன், ஆமா சார். அந்த மாதிரி லக்னோவை கட்டுப்படுத்தது, கான்பூரை கட்டுப்படுத்தினது காலின் கேம்பல். கட்டுப்படுத்தினவரை தான் நம்ம படிக்கணுமே தவிர இடையில வந்த சின்ன சின்ன தளபதிகளை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஓகே சார், ஓகே சார். சார் இன்னொன்னு சார், புரியுதுங்களா மதிமுருகன் நான் சொல்றது? ஹலோ சார், லாஸ்டா சொல்லுமா, கேளுங்க. புரியுது சார், புரியுது சார். லாஸ்டா இன்னொன்னு சார். சரி கேளுங்க. இல்ல சார், இது இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் क्वेश्चंसலாம் படிக்க சொன்னீங்களே சார்? ஆமாங்கண்ணே. ஹலோ சார், கேக்குது மதிமுருகன், சொல்லுங்க. அது கொஞ்சம் நம்ம டெலிகிராம் குரூப்ல போட்டு விட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அப்படி போட முடியாதுங்கண்ணே. அதான் சார் குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் क्वेश्चंसலாம் படிக்க சொன்னீங்க சார். இல்ல, அதாவது அது ரிவிஷன் ஸ்டூடண்ட்ஸ் கையில இருக்கிறவங்கள படிக்க சொல்லியிருக்கேன். சரிங்க சார். நானே அது ஒரு கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பட் இந்த ஷார்ட் டைம்ல முடியுமா என்னன்னு தெரியல. பாசிபிள் இருந்ததுன்னா இன்னொரு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஸ்கூல் புக்ல புக் பேக் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு கிளான்ஸ் பாத்துக்கங்க. சரியா? ஆமா சார். அதை ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கங்க. ஓகே சார். அதுக்கு மட்டும் கொஞ்சம் லீவ். ஓகே சார், அதுக்கு மட்டும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு இந்த ஜனவரி 1ல இருந்து கூட கொஞ்சம் லீவ் விட சொல்லுங்க சார் நம்ம இதுல. இந்த ஆன்லைன் கிளாஸ் சொல்றீங்களா? ஆமா சார், ஆமா சரிமா, சார். அதை டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா 3rd நமக்கு எக்ஸாம். ஓகே, ஓகே, அதை பத்தி டிஸ்கஸ். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. செல்வி இருக்கீங்களாமா? செல்வி, கிஷோர் குமார் இருக்கீங்களா சார்? சார் யாரு, செல்விங்களாமா? சார் ஆமாங்க சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் வணக்கங்க சார். கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. சார் இப்போ குரூப் 1க்கு வந்து நிறைய விதிமுறைகள் எக்ஸாமுக்கு அறிவிச்சிருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்றீங்களாங்க சார்? இந்த ஓஎம்ஆர்ல சொல்லிருக்கூடிய விதிமுறைகள்லாம் சொல்றீங்களாமா? ஆமாங்க சார். எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்களாங்க சார் நமக்கு? இல்ல, அத பத்தி நான் எல்லாம் ஒரு கிளாஸ் நாங்க சொல்றோமா எப்படின்னு சார்ட்ட பேசுறோம். சரிங்களா? சரிங்க சார், சரிங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே சார், குட் ஈவினிங் சார். சொல்லுங்க கிஷோர் குமார். சார், அரசியல் காரணங்கள சதாரா மற்றும் அயோத்தி இணைக்கப்பட்டதுன்னு சொல்லிருக்கீங்க சார். ஆமாங்க. ஏ பேட்ச் சார் நானு. சார் கேக்குதுங்களா சார்? கிஷோர் இப்பதான் கேக்குது, பிரேக் ஆகுது. சொல்லுங்க கிஷோர். சார், சதாரா மட்டும் எங்களுக்கு நோட்ஸ்ல கொடுக்கலைங்க சார். முதல்ல இணைக்கப்பட்ட பகுதி எதுனா? ஆமாங்க சார், ஏ பேட்ச்ங்க சார். வாய்ப்பு இல்லைங்க, எனக்கு கொடுத்துருப்பேனே. 1848ல சதாராவை இணைக்கிறாங்க. ஓகேங்க சார். அதான் முதல் பகுதி இணைக்கப்பட்டது. ஓகேங்க சார். சார் அதே மாதிரிங்க சார். சார், நம்மளது லாஸ்ட் ரிவிஷன் இருந்துச்சு இல்லைங்க சார் ஏ பேட்ச்க்கு. ஆமாங்க. சார், அந்த வீடியோ இன்னும் அப்லோடே பண்ணலைங்க சார். நடுவுல நிறைய வாய்ஸ் பிரேக் ஆகி இருந்துச்சுங்க சார். வீடியோ லிங்க் அப்டேட் பண்ணலீங்களா? ஆமாங்க சார், அது மட்டும் கொஞ்சம் வேணுங்க சார். ரைட்மா, அது எந்த டேட்மா? 15th? ஆமாங்க சார், லாஸ்ட். ஆமாங்க சார், 15th தான் இல்லையா? ஆமாங்க சார். ஓகேங்க, நான் அதை போட சொல்றேன். ஏற்கனவே ஒரு தம்பி சொல்லியிருந்தாப்ல, அதை நான் போட சொல்றேன் உடனே எப்படின்ட்டு. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ. அறிவு இருக்கீங்களாமா? அறிவு சார் சொல்லுங்க. வணக்கம். குட் ஈவினிங். அந்த சிப்பாய்கள் சொன்னீங்கல்ல சார், 1:5. அதாவது அவங்க ஆங்கிலேயர் 1னா இந்தியா வந்து 5. ஆமா, 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 ஆமா. இப்போ நாம மெஜாரிட்டி நாம அதிகமா இருக்கோம்ல சார், அவங்கள அடிச்சுட்டு வந்துக்கலாமே சார் ஈஸியா? அதுதான் கண்ணே, அது என்னன்னா இது ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு தலைமை இல்ல. சரிங்க சார். எல்லா சிப்பாய்கள்கிட்டயும் ஒருமித்த எண்ணம் கிடையாது. சரிங்க சார். என்னைக்கு பாருங்க, இவன் 100 பேர் இருந்தா நம்ம ஆளுங்க 500 பேர் இருந்தான். அவன் 1000 பேர் இருந்தா நம்ம 5000 பேர் இருந்தோம். அதான் சார். இருந்தாலுமே அவங்கிட்ட நம்ம கட்டுப்பட்டுட்டு தான் இருந்தோம். மன ரீதியான ஒரு ஒருமைப்பாடுங்கிறது இல்லாம இருந்தது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கேன்.
சரிங்க சார். ரெண்டாவது நவீன மாடர்ன் வெப்பன்ஸ்லாம் அவங்க கையில இருந்தது. சரிங்க சார். நம்ம கிட்ட கொடுத்தது எல்லாமே லோ கிரேட் வெப்பன்ஸ் தான் எல்லாமே. சரிங்க சார். நவீன டெக்னாலஜிஸ் அவங்க கையில வச்சுக்கிட்டான் எல்லாமே. சரிங்க சார். டெலிகிராம்ல இருந்து ரயில்வேல இருந்து மாடர்ன் வெப்பன்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க கையில இருந்தது. நம்ம கிட்ட இதெல்லாம் இல்ல. ரெண்டாவது பெரும்பாலான மன்னர்கள் சிப்பாய்கள் எல்லாம் அவங்ககிட்ட அவனுக்கு ஆதரவா இருக்கானுங்க. சரிங்க சார். இப்போ டெல்லியில ஜான் நிக்கல்சன் தான் புரட்சியை கட்டுப்படுத்தினாருன்னா அவர் ஒருத்தரவை கட்டுப்படுத்திருப்பாரு. அவரு கூட நூத்துக்கணக்கான சிப்பாய்களை கூட்டு வந்திருப்பாரு இல்லையா? ஆமாங்க சார். அதுல பெரும்பாலும் இந்திய சிப்பாய் தான் இருந்திருப்பான். அவனே தானே புரட்சியை கட்டுப்படுத்துறான். ஆமாங்க. கேப்டன் மட்டும்தான் நம்ம பேர் சொல்றோம். ஜான் நிக்கல்சன், காலின் கேம்பல் அப்படின்னு படிக்கிறோம் நம்ம. ஆமாங்க சார். ஆனா அதுல இன்வால்வ் ஆனதெல்லாம் பல நூத்துக்கணக்கான இந்திய சிப்பாய்களும் இருந்திருப்பான் இல்லையா அதுல? ஆமாங்க சார். ஒரு ஆர்கனைஸ் பண்ண முடியாது, ஒற்றுமை இல்லாததான் காரணம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒற்றுமை இருந்தா நம்ம அப்பவே அடிச்சுட்டு வந்துக்கலாமா சார் அவங்கள? இருந்திருந்தா எதுக்கு என்ன இவ்வளவு நாள் இருக்கான்? எப்பவே அடிச்சிருக்கலாம்ல. அதான் சார். அதான பிரச்சனை. டிஸ்யூனிட்டி அதான சொல்றேன். டிஸ்யூனிட்டி அந்த வேர்ட் ஞாபகம் இருக்கா? சொன்னீங்க சார். ஒற்றுமை. ஒற்றுமையின்மை அதான் முக்கியமான காரணம். சரிங்க சார். அதான் ஒரு டவுட். ஓகேமா. தேங்க்யூ சார். மாலதி துரைசாமி இருக்கீங்களாமா? மாலதி. சார் குட் ஈவினிங் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் ஆல்ரெடி இப்போ நீங்க எடுத்தது போஸ்ட் பண்ணிட்டீங்களாங்க சார், இல்ல மெட்டீரியல் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களாங்க சார்? என்ன கேக்குறீங்க? எந்த கிளாஸ் நீங்கம்மா? டி செக்ஷன் சார். சரி. சார் நான் ரைட் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அது நல்லா ஸ்லோ வரும். நீங்க சொல்ற ஃபீடுக்கு என்னால ரைட் பண்ண முடியல சார். இதெல்லாம் மெட்டீரியல் கொடுத்தாச்சம்மா ஆல்ரெடி. என்கிட்ட இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேஜஸ் மட்டும் தான் சார் இருக்கு. நீங்க மத்த ஸ்டூடண்ட்ஸோட கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. சரியா? ஓகேங்க சார். ஓகே சார். சப்போஸ் அப்படி வாங்கலன்னா கூட நான் கேட்ட கொடுப்பாங்களாங்க சார்? வாங்கலன்னா மேபி மெட்டீரியல் இருந்தா வாங்கிக்கலாமா, இல்லைன்னா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஜெராக்ஸ் போட்டுருங்க, அவ்வளவுதான். சிம்பிள். ஓகேங்க சார். எனக்கு 8 பேஜ் வரைக்கும் தான் சார் கொடுத்துருக்காங்க. அதான் அது நீங்க மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கூட கிராஸ் வெரிஃபை பண்ணி பாருங்க. சரியா? ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சதீஷ்குமார் இருக்கீங்களா சார்? ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சதீஷ், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். போன வீக் வந்து அந்த எந்தெந்த புக்ல எது படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். எது படிக்கணும் PDF போடுறேன். எந்த கிளாஸ்? எந்த கிளாஸ் சார்? டி கிளாஸ் சார். டி செக்ஷனா? ஆமாங்க சார். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பேசுனாங்கல்ல கண்ணா, டி செக்ஷன்ல இருந்து. ஆமாங்க சார். அதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு சார். எல்லாமே நாங்க ரிட்டன் நோட்ல நோட் பண்ணிருக்கோம் சார். ஆமா, அப்ப ஏதோ அவங்க வரல இல்லையா? ஆமா சார். ஆமா சார். நீங்க எல்லாமே கொடுத்துட்டீங்க, அந்த கடைசி வரலையுமே கொடுத்துட்டீங்க சார். ஆமா கண்ணா, அதான் டி செக்ஷன்ல 3-4 ஸ்பெஷல் கிளாஸ் போட்டிருந்தோம்ல இல்லையா? ஆமா சார். எஸ் சார். எஸ் சார். 4 ஸ்பெஷல் கிளாஸ் போட்டோம். அந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல தான் நடத்துனது. சரிங்கண்ணா. சரி சரி சரி. அந்த புக் நான் அனுப்பிச்சு விட்றேங்கண்ணே. அந்த லிஸ்ட் நான் அனுப்பிச்சு விட்றேன். 2 நாள்ல போட்டு விட்றோம் அப்படின்ட்டு. இல்லைங்க சார். போன வீக்கே கொஞ்சம் போடுறேன்னு சொன்னீங்க, அதனால வரல. அதனால சரி கேட்கலாம். போட்டுடலாம் 1 or 2 டேஸ்ல போட்டு விட்றேங்கண்ணா. சரியா? ஓகேங்க சார். தேங்க்யூ. ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ. அன்பு செல்வி இருக்கீங்களாம்மா? சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்போ நியூவா ஜாயின் பண்ணிருக்கேங்க சார். மெட்டீரியல் கைக்கு இருக்குங்க சார். இப்போ இந்த வாரம் 20ஆம் தேதி ஜாயின் பண்ணுங்க சார். ஓகே. எப்படி படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா வேணும் சார். நான் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேங்க சார். ஒவ்வொரு வீடியோக்கும் லேட் ஆகுது. இப்போ மெட்டீரியல் மட்டுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணி படிக்கட்டுமாங்க சார், இல்லை புக்கோட கண்டினியூ பண்ணி படிக்கட்டுமாங்க சார்? ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் படிங்கம்மா. ஓகேங்க சார். மெட்டீரியல் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் புத்தகம் போய்க்கலாம். சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். ரெண்டையும் எடுத்து கம்பைன் பண்ணி படிக்கிறதுங்கிறது சிரமமா இருக்கும். அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் மெட்டீரியல். சரிங்க சார். வந்து மெட்டீரியலுக்கும் புத்தகத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் கிடையாது. மெட்டீரியலோட பேஸ் எதுனா ஸ்கூல் புத்தகம் தான். சரிங்க சார். மெட்டீரியல் நல்லா தரவா படிங்க. சரிங்க சார். தென் நம்ம ஸ்கூல் புக் போய்க்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா? சரிங்க சார். சார் இப்போ ஹிஸ்டரி 1 ஹிஸ்டரி 2 2 இருக்குல்லங்க சார்? ஆமாங்க சார். அது தனித்தனியா நோட் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கணுமாங்க சார், இல்ல அப்படியே ஒண்ணாவே போட்டுக்கங்க? செப்பரேட்டா போட்டுக்கங்க. சரிங்க சார். சரிங்க. இப்போ மெட்டீரியல் தானே, இப்போ நோட் என்ன பண்றீங்க சார்? எல்லாமே மெட்டீரியல் தானமா கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க சார். ஆமாங்க சார். இப்போ நோட் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன் சார். ஒரு சிலர் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க சார், அதனால தான் கேக்குறேன். ஓ, அந்த ரிட்டர்ன் வர்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்த மாதிரி இருந்ததுன்னா தனித்தனியா நோட் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கங்க. சரியா? சரிங்க சார். சரிங்க. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
சந்திரா இருக்கீங்களாம்மா? சந்திரா சார் சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. சார். வணக்கம்மா. சார் வந்து அந்த புக் லிஸ்ட் போன கிளாஸ்ல போட்டு விடுறேன்னு சொன்னீங்க அது சார். ஒரு அதை சின்ன டிஸ்கஷன்ல இருக்குமா, 1 or 2 டேஸ்ல போட்டு விட்டுறேன். சரியா? ரெடியா தான் இருக்கு. சரிங்க சார். போட்டு விட்டுறேங்க, பாத்துக்கங்க எப்படின்னு. ஓகே ஒருத்தவங்க கேட்டாங்க, அதனால தான் ஓகே hand ஓகே 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 ஓகே. அபிதா பழனியப்பன். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க. சார் 1857 பெரும் புரட்சிக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டதுக்கு என்னங்க சார் ஆன்சர்? வேலூர் புரட்சி. சார் ஆனா நமக்கு 68th கொஸ்டின் பேப்பர்ல 18th கொஸ்டின் அந்த கொஸ்டின் கேட்டப்ப நீங்க 18க்கு வந்து ஏ ஆப்ஷன் சொல்லி தென்னிந்திய புரட்சி தாங்க சார் கொடுத்திருக்கீங்க. அதனால தாங்க சார் டவுட். என்ன கொஸ்டின் ஆன்சர் முழுசா படிங்க அத. ஒரே நிமிஷம் சார். போனிய 68 Which revolt was pioneer to the 1857 revolt? 1857 புரட்சியின் முன்னோடி எதுன்னு கேட்டிருக்கீங்க சார். இல்ல ஆப்ஷன் படிங்க. ஏ ஆப்ஷன் தென்னிந்திய புரட்சி, பி ஆப்ஷன் வேலூர் புரட்சி. பி வேலூர் புரட்சி தான்மா, தவறாத ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. வேலூர் புரட்சி தான் கரெக்ட். சரியா? ஓகேங்க சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. சக்தி. ஹலோ சார். சொல்லுங்க சக்தி. சார் டிசம்பர் 20 நடந்த மேக்ஸ் கிளாஸ் வீடியோ. சரிங்க, நான் அது போட சொல்றேங்கண்ணே அப்படின்னு சொல்றேன். ஹலோ, அது அப்லோட் பண்ண சொல்றேமா? ஹலோ, என்ன கேக்குது சக்தி? அதை அப்லோட் பண்ண சொல்றேன். சரிங்க சார். ஓகே சார் அப்படி இன்னைக்கு டுடே சரிங்க சார். சார் டுடே நடந்த பயாலஜி கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லுங்க சார். சரிம்மா, சரி. ஓகே 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 ஓகே. மணி இருக்கீங்களா? சார் ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. சார் இந்த 8th யூனிட்ல இந்த நீதி கட்சி சுயமரியாதை இருக்கு, அதை நீங்க வந்துட்டு கவர் பண்ணீங்களா இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் சார் 1 hour எடுப்பாரு சார்? எந்த கிளாஸ்க்கு அது நீங்க? ஏ செக்ஷன் தான் சார். ஏ செக்ஷனா? ஆமாங்க சார். ஏ செக்ஷன் ஆல்ரெடி நீங்க அதெல்லாம் எழுதிருக்கீங்களா நான் கொடுத்ததெல்லாம்? நீதி கட்சி அந்த அதெல்லாம் எழுதிருக்கு சார். இந்த நீதி கட்சி இல்லையா? இப்ப அதை விட கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட் அடிஷனலா போட்டு சார் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க சார். அதான் சார் அந்த மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருவாரு. மெட்டீரியல் கொடுத்துருவாருங்க. ரெடியா தான் இருக்கு. நம்ம கொடுத்ததையும் நல்லா தரவா பாத்துக்கங்க. சரியா? சரிங்க சார். ஓகே சார். ஒரு 10% ஆட் ஆகி வரும்னு நினைக்கிறேங்க. 10 to 20% அது மட்டும் பாத்துக்கலாம். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா பரிதிமா இருக்கு இந்த அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் அது மட்டும் தான் சார் கொடுத்திருக்காரு. அப்புறம் பிராமணர் ஆதிக்கம் கொடுத்தாரு சார். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு கிளாஸ். அதான் கிளாஸ்ல ஸ்டாப் ஆனதுன்னு சொன்னாங்க. அது ரெடி பண்ணிட்டு இருக்காரு, கொடுத்துருவார். சரியா? ஓகே சார். ஓகே ஓகேமா. ஓகே ஓகே. தேங்க் யூ. சக்தி. சக்தி இருக்கீங்களா? ஹலோ சார். வணக்கங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் மாப்பிளா புரட்சியில ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். 7ஆம் நூற்றாண்டுல இருந்து அரேபியால இருந்து முஸ்லீம் வியாபாரிகள் மாப்பிளாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். ஆமா. கிலாஃபத் இயக்கத்தின் ஒரு பகுதியாகவும் மாப்பிளா பகுதியிலிருந்து ஜமீன்தார்கள் பகுதி விவசாயிகள் பாதித்ததான்னு கொடுத்துருக்கீங்க சார். மாப்பிளா புரியலைங்க சார். அது என்ன? மாப்பிளா புரட்சிக்கு 2 காரணம். ஓகேங்க சார். ஒன்னு லோக்கல் ஜமீன்தார்களால் ஏற்பட்ட பாதிப்பும் ஒரு காரணம். ஓகேங்க சார். கிலாஃபத் இயக்கத்துடைய தொடர்ச்சியும் ஒரு காரணம். சரியா? மாஃப்லா புரட்சி காரணமாங்க சார். அத மாஃப்லா புரட்சினா மாஃப்லாங்கறவங்க முஸ்லிம்கள் இல்லையா? முஸ்லிம்கள் மாஃப்லாக்கள்னு சொல்லுவாங்க சார். அவங்கள பாதிச்சாங்களாங்க சார்? ஆமா ஆமா ஆமா. கிலாஃபத் இயக்கத்தை சேர்ந்தவங்களும் பாதிச்சிருக்காங்க. ஜமீன்தார் இல்ல கிலாஃபத் இயக்கங்கிறது ஒரு இஸ்லாமிய இயக்கம். சரி ஓகேங்க சார். அத கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக இவங்க புரட்சி பண்றாங்க. ஒண்ணு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். மாஃப்லாக்கள் அவங்களோட சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு பண்றாங்க கிலாஃபத் இயக்கத்துக்கு. ஏன்னா கிலாஃபத் இயக்கத்துல கலந்துகிட்ட தலைவர்களை அரெஸ்ட் பண்றான் பிரிட்டிஷ் அரசாங்கம். அரெஸ்ட் பண்றாங்க. ஆமாங்க சார். யாகூப் ஹசன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் சரி அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு முஸ்லிம்கள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். இன்னொன்னு ஜமீன்தாருடைய தாக்கம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். புரிஞ்சுதுங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நவீன். ஹலோ சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் அந்த 11th நியூ புக்ல ஆங்கில ஆட்சியின் விளைவுகள்னு ஒரு லெசன் இருக்குங்க சார். அது நம்ம படிச்சுக்கணுமா சார்? தேவையில்லம்மா, இந்த டாபிக் மட்டும் படிங்க போதும். நம்ம என்ன சிலபஸ். ஆனா அதுல அந்த பஞ்சங்கள் எல்லாம் பத்தி கொடுத்திருக்காங்க சார். இந்த தாத்தாபாய் நவ்ரோஜி பத்தி கொடுத்திருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜிலாம் பின்னாடி நம்ம படிப்போமே, அதுக்குள்ள
இல்லைங்க சார் இது நான் ஏ கிளாஸ் சார், அதனால தான் சார் கேட்டேன். ஒன்றும் தேவையில்லம்மா. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏ கிளாஸ்னா லெசன் பை லெசன் நம்ம ரிவிஷன் வந்திருக்கிறோம் இல்லையா? ஆமாங்க சார். எழுதிருக்கீங்க தானே? ஸ்கூல் புக்கு லெசன் பை லெசன் எழுதிருக்கீங்க. எழுதியிருக்குங்க சார். ஆமா, அதுக்கு தான் எழுத வைக்கிறது. அது நீங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் எழுத வைக்கிறது. சரியா? ஓகே. இல்ல இதுல ஒரு சில கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க மாதிரி இருக்குங்க சார் இந்த லெசன்ல, அதான் சார் அதாவது கேட்டேன். என்ன விஷயம்னா, இப்போ ஏ கிளாஸ்னா ஒரு ஸ்டேஜ் மெட்டீரியல் கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்க்கு அப்டேட் பண்ணி அதை கொடுப்போம். ஏ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் ஸ்கூல் புக் தரவா படிக்கணும்னா லெசன் பை லெசன் உங்களுக்கு ரிவிஷன் வரும். சரியா? சரி, ஓகே. அந்த பாயிண்ட் எடுத்து நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ.